புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. அப்போது இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஹானர் கில்லிங்க்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆக்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. இதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. ஆனால் ஹானர் கில்லிங் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் உருவாக்கிட்டாலே இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. இப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குதுன்றதுக்காக அந்த கிரைமில் நடக்காமல் இருக்கா? அப்பவும் நடக்கும். அப்போது நம்ம என்ன ஒரு வேலையை நம்ம செய்யணும் வேண்டியது இருக்குன்னா, நம்ம இது வந்து சர்க்கம்ஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். இது வந்து என்னுடைய குடும்ப கௌரவம், குடும்ப மானம், என் சாதி இந்த பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு சுஜித் ஒரு விஷயத்தை வேல்யூ பண்றான்ல, அந்த விஷயத்தை வந்து யார் அவனுக்கு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல். ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளவே இருதரப்பு மக்கள் இருக்கிறாங்கன்னா 2 டெரிட்டரியாக தான் இருக்கிறான். இவன் இருக்கிற டெரிட்டரி வேறவா இருக்குது, அவங்க வசிக்கக்கூடிய இடமே வேறவா இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அவனை வந்து பக்கத்து நாட்டுக்காரன் போலவும் அவன் வந்து இவனை வந்து அந்நிய நாட்டுக்காரன் போலவும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சி என்ன நம்ம முன்வைக்கிறோம்னா, நீங்கள் எல்லா கிராமங்கள்லையுமே அரசு முகமைகள் இருக்குல்ல, அதை வந்து தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு கொண்டு வாங்க. அந்த இடத்துல எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய அளவுக்கான சூழலை மாற்றுங்க. அரசு பள்ளிகள் அங்கே கொண்டு வாங்க, ரேஷன் ஷாப் அங்கே கொண்டு வாங்க, இபி ஸ்டேஷன் அங்கே கொண்டு வாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் அரசு முகமைகளை கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூவபிலிட்டி கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போவாங்க. 2000 வருஷமா சமூகத்தில் ஒரு சோஷியல் சைக்காலஜியாக மாறி போயிருக்கு. அப்போ இது நீ எப்படி மாற்றணும்னா, கவுண்டர் சோஷியல் சைக்காலஜின்னு ஒன்று உருவாக்கணும். அந்த கவுண்டர் சோஷியல் சைக்காலஜின்றது வந்து சாதின்றத சொல்றதே நம்ம அவமானமாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ அந்த வேலையை வந்து யார் செய்யணும்னா நம்மள மாதிரியான வந்து டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான் செய்யணும். என் கேஸ்ட்டுக்கு நீ ஏன் இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேன்ற, என் கேஸ்ட் ஏன் ஒன்றும் அதிகாரத்துக்கு வராமல் இருக்கிறான், ஏன் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்றன்னு சொல்லக்கூடிய சங்கங்கள் வேற, அதை விட்டுருவோம். ஆனால் சாதி உரிமைகளை பற்றி பேசாமல் சாதி பெருமைகளை பேசக்கூடிய சங்கங்கள் இருக்குல்ல, அவங்களெல்லாம் தடை செய்யணும்னு சொல்கிறேன் நான். ஆனால் அவங்கள தடை செய்யக்கூடிய ஒரு வேலையை அரசு செஞ்சால் எதிரில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் பண்ணுவாங்கன்னா அந்த சாதி சங்கங்கள் ஒன்று திரட்ட வேலையை செய்வாங்க. அப்படியே மொத்த பேர் கவுண்டர் போலரைசேஷன் நடக்கும். இதுக்கு என்னன்னா, மக்கள் அரசியல் படுத்தலைன்னா நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை தோழர். இப்போ அஜித் குமாருடைய கஸ்டோடியல் டெத் பிரச்சனை நடந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்தது. யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து ஹேஷ்டாகே வந்து சட்டமன்றத்தில் போகும்போதே அந்த பேட்ச் அணிஞ்சிட்டே போனாங்க. ஆமாம், நீடிஸ் வந்து ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வந்து ஒரு ஹேஷ்டாக் நீங்கள் உருவாக்கக்கூடாது? அரசு ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அரசுன்றது வந்து எதிர்கட்சியும் உள்ளடக்கியது தான் அரசு. அப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த இஷ்யூ ஏன் கையில் எடுக்க மறுக்குது? திமுகவும் அடிப்படையிலும் ஒரு அரசியல் கட்சி. திமுக எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம இந்த யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு நம்ம எதுக்கு இந்த வாக்கு வங்கி இழக்கிறதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த எண்ணம் வந்து சரியானதுன்னு நான் சொல்ல வரல, அது தவறானது தான். திமுகவால் தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய முற்போக்கான வந்து செயல்கள் நடந்திருக்கு. அந்த பையன் பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவனுக்கு அந்த உளவியல் எங்கேருந்து வரும்? படிக்கிற இடத்துல இருந்து தான் வரும். படிக்கிற இடத்துல அதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து அந்த உளவியலை நம்ம உருவாக்க வேண்டிய இடத்துல அரசு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அப்போது அந்த இடத்துலயே அவனுக்கு அந்த உளவியல் வரல. இங்கே சமூகவியல் என்ற ஒரு விஷயத்தையே படிக்காமல் அவன் எவ்வளோ ஒரு MBBS படிச்சிட்டாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு IPS ஆனாலும் சரி, இன்னொரு அண்ணாமலையாக உருவாகும், இல்லை இன்னொரு அன்புமணியாக தான் உருவாகும். என் பொண்ணை தொட்டனா நான் அவனை வெட்டு வேண்டாம்னு சொல்லி பொது வழியில் பேசுகிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எத்தனையோ வீடியோக்கள் நம்மளால் அப்படி பார்க்க முடியுது. போலீஸ் நினச்சாங்கன்னா காக்னிசன்ஸாக இந்த மேட்டர் அவங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் அவங்க வந்து ரிப்போர்ட் எடுக்கலாம், சூமோட்டாவை அவங்க போய் எடுக்கலாம். எத்தனை காவல் அதிகாரிகள் வந்து இந்த வழக்கா பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அந்த இடத்துல லெத்தார்ஜிக்காக நீங்கள் விடுறீங்கல்ல, அந்த உளவியல் தான் வந்து இவனை வந்து அந்த சாதி மனநிலைக்குள்ளே உருவாகுது. அப்போ இது ஒரு கிரைமாக மாறி வந்து நிற்குது. எப்பவுமே வந்து ஒரு சமூகம் வந்து இணக்கம் எங்கே ஏற்படும்னா, பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு 2 பேருடைய தனி மனிதர் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த இடத்துல ஒரு 2 குடும்பம் மிங்கிளாக ஆரம்பிக்கும். இப்படி எல்லா இடங்களிலுமே இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்ற இந்த கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? சாதின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த உளவியல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த உளவியல் குறைஞ்சிருச்சுன்னா இவன் எப்படி பெனிஃபிட் அடைய முடியும்? இவனால பெனிஃபிட் அடைய முடியாது. அப்போ அவனா அந்த உளவியலை தக்க வச்சுக்கணும். சாதி சங்கங்கள் பொதுவாக பேசணும்னா எதை பற்றி பேசணும்? சாதி ரீதியாக எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி பேசணும். எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்து அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் ஒழுங்காக பின்பற்றி இருக்கிறீங்களா, அதை ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ற விஷயத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். ஹரிநாடார் போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், லவ் பண்ணாமல் இருந்திருந்தா பார்த்தீங்களா, இல்லைனா வந்து இப்படிப்பட்ட உயிர் போயிடுச்சு. அப்போ என்ன மெசேஜ் அவங்க சொல்ல வராங்கன்னா, நீ வந்து SC/ST இருந்தீங்கன்னா, நீ வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் மேல நீ ஆசைப்பட்டனா, லவ் பண்ணனா, கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டா அவன் இப்படிதான் வெட்டுவான், அதனால நீ வந்து லவ் பண்ணாத அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரியான ஆட்கள் மேல தமிழ்நாடு அரசு வந்து டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம், இது யூடியூப் ரூட்டர்ஸ். நான் மைனர்.
கவின் அவர்களுக்கான அந்த ஆணவ படுகொலை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் அப்டேட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. இதை விட்டு நாமளும் நம்முடைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இதை ஒட்டி இந்த ஜாதி அமைப்பு, ஜாதிய கட்டமைப்பு, இந்த சமூகம் இந்த வர்ணாசிரம ஜாதிய கட்டமைப்பால் எப்படி கட்டுண்டு கிடக்கிறது, இந்த ஜாதியே இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் உருவாவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உரையாடல் நிகழ்ச்சி தான் அது. இதில் ஒருவேளை நான் சொல்கிற கருத்து தவறாக இருக்கலாம், அல்லது விருந்தினருடைய கருத்து கூட சில நேரம் தவறாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது தவறான கருத்துக்களை பேசியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இன்று நம்மளும் உரையாட வந்திருப்பவர் விசிகா கட்சியினுடைய மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இந்த கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை சுஜித் அப்படிங்கிற பையன் செஞ்சது, அது நிறைய பேசியிருப்பாங்க. இப்போ இதையொட்டி பரபரப்பாக போயிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த இறந்து போன கவின், ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின், அவரும் அந்த பெண் அவருடைய காதலி, அவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அதை ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்டென்ஷனாக தப்பு இல்லை, இன்டென்ஷனாக அப்படி ஷேர் பண்ணுறவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த காதலி சுஜித்துங்கிற பையனை எனக்கு யாருன்னே தெரியாது, நாங்கள் காதலிக்கவில்லை என்று தினகரன் என்கிற ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் ஒரு செய்தியாக வந்திருக்கு. அவங்க இன்வெஸ்டிகேஷனில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு, அதுவும் கட்டம் கட்டி அந்த செய்தியை போட்டிருக்காங்க. அது எப்படி இப்படி ஒரு பொய்யை சொல்ல முடியும்? அப்போ நாளடைவில் விசாரணையிலையும் அந்த பெண் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாக்கா, அப்போ ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினில் இங்கே குற்றவாளி ஆகும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வேற ஒரு நேரேஷன் செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இல்லையா? அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையே காதல் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த புகைப்படங்களை நாங்கள் பகிர்றோம் அப்படின்ற மனநிலையிலேருந்து அவங்க பகிர்றாங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதற்கு பின்னாடி அந்த பெண் கவினுடைய காதலி அவங்க வந்து அப்படி இன்வெஸ்டிகேஷனில் சொல்லலை அப்படிங்கிற தகவலும் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஐயன் கார்த்திகேயன் ஷேர் பண்ணியிருந்தார். அதை நானும் கூட ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தேன், இன்னும் பலரும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி அந்த பெண், அந்த காதலி வந்து எனக்கு கவினை யாருன்னே தெரியாது என்று சொல்லியிருந்தால் அப்படி தான் எனக்கு செய்தி வந்திருக்கு, அதனால தான் ஷேர் பண்ணேன் அப்படிங்கிறது வேறு. ஆனால் அப்படி அவங்க சொல்லலை அப்படின்றதுக்கு அப்புறமும் இல்லை நாங்கள் அந்த செய்தியை ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து சிலர் பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தொடர், இப்போ நீங்கள் கோகுல்ராஜ் ஸ்வாதி வழக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுடைய வெரி பிகினிங் ஸ்டேஜில் முழுக்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. போலீஸுடைய எல்லா என்கொயரிக்கும் வந்தாங்க. அது வந்து சென்னைக்கு வந்து கூட அவங்க இந்த இடத்துல வந்து கூட அவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் போலீஸ் கோர்ட்டில் ட்ரையல் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா பிறர் சாட்சியாக அங்கே மாறினாங்க. ஸோ அந்த மாதிரி மாறக்கூடிய சூழல் என்னென்னா, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, அவங்க இருக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல, அது சில இடங்களில் ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக, சாதிய கட்டமைப்பு நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதுனால அந்த ப்ரெஷரில் அவங்க அந்த மாதிரி பிறர் சாட்சியாக மாறினாங்க. பட் இருந்தாலும் கோர்ட் அதை பெருசாக அக்செப்ட் பண்ணலை அந்த வழக்கில். ஸோ இந்த கேஸில் அவங்க சொன்னாங்க சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி, சொல்லலைன்ற ஒரு தகவல் இருந்தே நம்ம பார்ப்போமே. இப்போ அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக இவங்க பதிவிடுறது, இவங்க சோஷியல் மீடியாவில் அதிகமாக அதை எடுத்து பகிர்வது மூலிமா அவங்க வந்து பாருங்க இது வந்து ஒரு என்ன தேவையில்லாத ஒரு நரேஷனை தான் இது செட் பண்ணும். அவங்க சொன்னாங்க சொல்லலைன்றதெல்லாம் தாண்டி இவர் யாரால் படுகொலை செய்யப்பட்டார், இதற்கான காரணம் என்ன, இதுக்கெல்லாம் யார் பொலிட்டிக்கலாக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன, நம்ம என்னென்ன வேலைலாம் அரசு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது, தனிநபராக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது, அமைப்புகள் செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது, இந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறது, இதை மக்கள் மத்தியில் பேசுறது தான் இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்கள தனிப்பட்ட முறையில் கார்னர் பண்ணுறதோ, இல்லை அவங்க சொல்லாத விஷயத்த சொன்னதாக நம்ம பரப்புறதோ, இல்லை ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தால் அதுக்கு பின்னால் என்ன கம்பல்சரி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனில் இருந்து விவாதம் பண்ணுறதுன்றது வந்து இந்த பிரச்சனைக்கு எந்த இடத்துலையுமே அது வந்து உதவாது. ரெண்டாவது, ஒருவேளை அப்படி அவங்க சொல்லியிருந்தாலும், இல்லை இன்வெஸ்டிகேஷன் அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்க வந்து நான் அவங்க லவ் பண்ணலைன்னு அப்படி சொல்லியிருந்தாலுமே கிரைம் தான். அந்த பையனை கொலை பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் மென்ஸ்ரியான்னு சொல்லுவாங்க லீகல் டேர்மில். குற்ற எண்ணம் என்னவா இருந்திருக்குது, நீ வந்து பிலாங்ஸ் டு எஸ்சி கம்யூனிட்டி, ஸோ அதனால் நீ எப்படி என் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நீ வந்து லவ் பண்ணலாம், எப்படி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படலாம் அப்படின்ற அந்த கேஸ்ட் இன்டென்ஷன் தான் இந்த கிரைமுக்கான மெயின் இதுவே. ஸோ அது அந்த இடத்துல நடந்திருக்குதா இல்லையா அப்படின்றது தான் ப்ராசிக்யூஷனில் பார்ப்பாங்களே தாண்டி இவங்களுடைய விஷயம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு இம்பேக்டர் ரோலை இதில் வந்து ஏற்படுத்தாது. ஆனால் இது மூலமா இது ஒரு நரேஷன் நம்ம மாத்திரம்ல. இப்போ இந்த ஒரு ஹானர் கில்லிங் நடந்திருக்குது. இந்த ஹானர் கில்லிங்க்கு அரசு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் என்ன இருக்குது? இப்போ இந்த ஹானர் கில்லிங்கிறது அந்த பையன் அந்த கொலையை பண்ணியிருக்கிறான்னா ஓவர் நைட்டில் அவனுக்கு அந்த தாட்ஸ் வர்றது கிடையாது. அப்போ அவன் எந்த விதமான ஒரு சமூக பின்னணியில் வளர்ந்துருக்கிறான், அவங்க குடும்ப சூழல் எப்படி இருந்திருக்கு, யாரெல்லாம் இதை ப்ரொவோக் பண்ணியிருக்கிறாங்க, பல அரசியல் கட்சி சங்கங்கள் இதுக்கு பின்னால் இயங்குறாங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் என்னெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் சேர்ந்து தான் அந்த பையனை அந்த இடத்துக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கு.
அவனுக்கு தனிப்பட்ட முறையில் வந்துடல, அந்த ஒரு நைட்டில் வந்து அவன் அந்த அந்த விஷயத்துக்கு அவன் வந்து ஆளாகி அந்த அந்த பிரச்சனை அந்த கொலையை செய்யலாம். அப்போ இந்த கம்பல்ஷன்லாம் இருக்குல்ல, இந்த விஷயங்களை தான் நம்ம விவாதம் பண்ணணுமா தாண்டி அதை தாண்டி பர்டிகுலராக வந்து அந்த பெண்ணை டார்கெட் பண்ணுறதோ இல்லை அப்படி சொல்ல அந்த செய்தி பொய்ன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆத்தென்டிகேஷனாக அதை சொன்னதுக்கு பிறகு கூட நீங்கள் அதை பற்றி பேசுறதுன்றது வந்து வேற ஒரு நரேஷனை கொண்டு போய்டும், இஷ்யூவை டைவெர்ட் பண்ணி விட்டுருது. ஸோ நம்ம சப்ஜெக்ட் என்ன இந்த விஷயத்தில் ஹானர் கில்லிங் நடந்திருக்குது. இது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடந்த வந்து ஒரு 2017 இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா 65 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு நம்ம நோக்கி நகர போகிறோம் அப்படின்றத ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளாக திங்க் பண்ணணும். அந்த பொண்ணு மேலே போய்ட்டு அந்த சார்ஜை வைக்கிறது இல்லை, அது வந்து அது ஒரு சரியான ஒரு பார்வையாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஹானர் கில்லிங் ஆணவ படுகொலைகள் நடந்தது தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா நிறைய கண்ணகி முருகேசன்லேருந்து அப்புறம் கோகுல்ராஜ் விஷயத்துலேருந்து இளவரசன் படுகொலையிலேருந்து இப்போ இன்றைக்கி கவின் வரைக்கும் நிறைய ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதில் ஆரோக்கியமான விஷயமாக இதில் விவாதமாக இந்த ஆணவ படுகொலைகள் ஏன் நடக்கிறது, இதற்கு பின்னாடி அந்த ஜாதி என்கிற ஜாதி பெருமிதத்தை தூக்கி பிடிக்கிறது மூலமாக அந்த ஆணவம் தலைக்கேறி இந்த கொலைகள் நடைபெறுது. அப்போ இதற்கு யார் காரணமாக இருக்கா, எந்தெந்த கட்சிகள் இதை அஜெண்டாவாக எடுத்து கொண்டு போகிறாங்க, எந்தெந்த அமைப்புகள் இதை அந்த ஜாதியை சார்ந்த இளைஞரிடம் அந்த ஜாதி ஆணவத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன், அது ஆரோக்கியமான டிஸ்கஷனாக ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, இப்போ அந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு டேர்ம், அது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சி வந்து தன்னுடைய அஜெண்டாவாகவே அதை கொண்டு போய் அப்புறம் அந்த கட்சி அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் வந்து அதை வச்சு ஒரு படமே எடுத்து அது ப்ரொபகண்டாவாக கொண்டு போனாங்க. இப்போ அதை வந்து நம்ம எல்லோருமே சமூகத்தில் முற்போக்கு ஜனநாயகவாதிகள் எல்லோருமே அந்த டேர்மே நம்ம கண்டிக்கிறோம். அது எப்படி நாடக காதல்ங்கிற ஒரு டேர்மை நீ வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை நீ அசிங்கப்படுத்தின அப்படிங்கிற பேரில் உன்னுடைய சொந்த சாதியில் உள்ள உன்னுடைய சகோதரிகளையே நீ வந்து உன்னுடைய பெண்களையே அந்த சமூகத்தில் பிறந்த பெண்களையும் வந்து அசிங்கப்படுத்துறதுனா ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸும் போட்டு வந்தாக்கா அதை பார்த்துட்டு பெண்கள் அவங்க வண்டியில் ஏற்படுவாங்க அப்படிங்கிறது அந்த பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா அப்படின்னு தான் நம்ம அந்த நேரட்டிவை உடைக்கிறோம். நம்ம அதுக்குள்ளே உள்ள பாயிண்ட்டாக அது ஒரு பெண்ணடிமைத்தனம், அது பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துறத நினச்சி சொந்த சாதியில் உள்ள பெண்கள் இழிவுபடுத்துறோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயத்தில் இப்போ இந்த நாடக காதல்ங்கிற டேர்மே இங்கே வேற ஒன்றாக பயன்படுத்துகிறார்கள். எல்லோருமே சொல்ல வரல, ஒரு சிலர் இதை நம்ம கணக்கிலையும் எடுத்துக்க தேவையில்லைன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த 360 டிகிரி நம்ம பேச வேண்டி இருக்கிறதுனால இதே நம்ம உள்ளே சேர்த்து பேசுகிறோம். இப்போ நாடக காதல்னாக்க அப்போ இது நாடக காதல் இல்லையா? இந்த பெண் வந்து இந்த சுஜித் என்கிற ஒரு பட்டியல் சமூக ஒரு இளைஞரை காதலிக்கிறா, இப்போ இவன் மட்டும் வெட்டி கொல்லப்படுறான், ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து எதுவும் நடைபெறலை. இதே மாதிரி இளவரசன் விஷயத்துலையும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ அந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிற விஷயங்களில் கண்ணகி முருகேசன் மேட்ரு வேறு. அது இல்லாமல் பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் இதில் பாதிக்கப்படுறது உயிரிழப்பு அப்படின்னாக்கா அது பட்டியல் சமூக இளைஞர்கள் மீது தானே விழுது. அப்போ இந்த பெண்கள் வந்து சேஃபாக அவங்க உயிரோட இன்னமும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து போக தானே செய்கிறாங்க. அப்போ இதற்கு பேர் தானே நாடக காதல் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டாந்து நிறுத்துறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த காதலுக்கு வந்து இது நாடக காதல், அது வந்து ஒரு பர்பஸாக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டேர்முக்குள்ளவே வந்து நம்மளுக்கு போடுறதுல உடன்பாடு கிடையாது. இப்போ இந்த சைடு வச்ச சார்ஜை நம்ம அப்படியே மாற்றி இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கவுண்டர் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னு நான் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போது அந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, ஒத்துக்கல, இந்த மாதிரி நான் வந்து கவினை நான் வந்து லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம பார்க்குறது மூலிமா இப்போ இதுதான நாடக காதல் நம்ம சொல்கிறோம்ல. அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புற சூழல் இருக்குல்ல, அவங்க யாரோட இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த குடும்ப பின்னணி, அப்போது எல்லாருமே வந்து கௌசல்யா சங்கர் மாதிரி வந்து வெளியில் வர முடியாது. அப்போ அவங்களுக்கு இருந்த அந்த முற்போக்கு தாட்ஸ்ன்றது வேறு, அவங்களுக்கு இங்கிருந்த டெமோக்ராட்டிக் போஸ்ட் கொடுத்த சப்போர்ட்ன்றது வேறு. இப்போ இவங்க இருக்கிற சூழலிருந்து அதை யோசிக்கணும். இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஹானர் கில்லிங்லாம் நடந்ததுன்னா அரெஸ்ட்லேயே 2 விதம் இருக்குது. ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காகவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு சிலரை, ஒருத்தர் குற்றவாளியாக தான் அரெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காகவும் அவங்கள வந்து கைது பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் அரெஸ்ட் மேற்கொண்டு அவங்கள அங்கேருந்து அந்த சூழல்லேருந்து அவங்கள கொண்டு வந்து என்ன நடந்தது இன்சிடென்ட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக சிலர் அவங்க கூட பேச வச்சு, ஸோ அவங்கள வந்து முதல்ல அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள வந்து கூல் டவுன் பண்ணி அவங்களுடைய வியூ என்ன அப்படின்றத கேட்குறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இதை அரசு முன்னெடுக்கணும். இப்போ அந்த சூழலே இருந்துக்கிட்டு உங்களுடைய என்ன நடந்தது, நீங்கள் உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டோம்னா அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. ரெண்டாவது அது அவங்க சமூகம் சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்க குடும்ப சூழல் இருக்குல்ல, அப்பா அம்மா இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கொடுக்குற கம்பல்ஷனில் மேபி அவங்களுடைய தாட்ஸ் வேறு மாதிரி மாறுறதா இருக்கலாம். ஸோ அதை வந்து அந்த பார்வையிலேருந்து தான் பார்க்கணும். அவங்க வந்து அவங்க நாடக காதல் பண்ணுறாங்க, இதனால தலித் இளைஞர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள், இப்போ உங்கள் பெண்கள் பண்ணுறது நாடக காதல் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்டர் பண்ணுறது மூலிமா இந்த பிரச்சனை சொல்யூஷனை நோக்கி நகராது.
இப்போ நாடக காதல் அப்படின்ற ஒரு டேர்மை தப்பான டேர்ம் தான். சாதி ரீதியாக வந்து சாதி அடிப்படையாக வச்சு பயனடைகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, அந்த சாதியை நம்புற ஒரு பெரும்பான்மை கூட்டம் இருக்குல்ல, எனக்கு ஒரு சாதி பெருமை இருக்குன்னு சொல்லி நம்புற கூட்டம் இருக்குல்ல, அவங்களால இதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. சாதி சங்கங்களை வச்சு அந்த சாதி சங்கங்களை அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அரசியல் கட்சியாக மாற்றுறதோ இல்லை அரசியல் ரீதியான சில பெனிஃபிட் அடையிறதுக்கோ ட்ரை பண்ணுறாங்கல்ல, அப்படியே அந்த அமைப்பை சார்ந்தவங்களுக்கும் அந்த சங்க தலைவர்களுக்கு தான் இதில் பெனிஃபிட்டாக தாண்டி அந்த சமூக மக்களுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் எந்த பயனும் கிடையாது. சாதி சங்கங்கள் பொதுவாக பேசணும்னா எதை பற்றி பேசணும்? சாதி ரீதியாக எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி பேசணும். எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்து அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் ஒழுங்காக பின்பற்றி இருக்கிறீங்களா, அதை ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ற விஷயத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். யூனியன் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரிஸ் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 90 பேரில் 87 பேர் வந்து பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. 3 பேர் மட்டும் தான் வந்து அதர்ஸ். ஸோ அப்போ இருக்கும்போது இப்போ இங்கே இருக்கிற வைஸ் சான்சலர்ஸ் யார், இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யார்? ஸோ இந்த லிஸ்ட்டெலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம போக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? நம்மளுக்கு ஏன் வந்து வேலை வாய்ப்பில் வந்து நம்மளோட இடஒதுக்கீடு இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க? இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து அரசு துறையில் மட்டும் தான் நீங்கள் வந்து ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும். எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீ ஏன் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுற? இப்போ மோடி ஆட்சி காலகட்டத்தில் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இடஒதுக்கீடு எனக்கு பாதிக்கப்படுது இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் தன்னுடைய சாதி மக்களுக்கான உரிமையை பற்றி பேசுகிறாங்களா இல்லை சாதி பெருமையை பேசி அதில் பர்சனல் பெனிஃபிட் அடைகிறாங்களான்னு பார்த்தோம்னா சாதி பெருமைகளை பேசி அதில் அவங்க பர்சனல் பெனிஃபிட் அடைகிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நடக்கும்பொழுது என்னென்னா, முதல்ல இந்த அடிப்படையை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதனால் இந்த குற்றம் நடந்திருக்குது, இதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? இப்போவும் இதை சிலர் தன்னுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஹரிநாடர் போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பையன் வந்து லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், லவ் பண்ணாமல் இருந்திருந்தா பார்த்தீங்களா, இல்லைனா வந்து இப்படிப்பட்ட உயிர் போயிடுச்சு. அப்போ என்ன மெசேஜ் அவங்க சொல்ல வராங்கன்னா, நீ வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா, நீ வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் மேலே நீ ஆசைப்பட்டனா, லவ் பண்ணனா, கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டா அவன் இப்படி தான் வெட்டுவான், அதனால் நீ வந்து லவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களே. இந்த மாதிரியான ஆட்கள் மேலே தமிழ்நாடு அரசு வந்து டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும். இந்த மாதிரியான மெசேஜ்லாம் தான் நாளைக்கு திருப்பி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான ஆட்களை உருவாக்குது. ஸோ அப்போ இவங்க மேலே நீங்கள் சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையும். ஸோ அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் அவங்கள மட்டும் நீங்கள் வந்து அவங்க மேலே மட்டுமே குற்றச்சாட்டு வைக்கிறது, தனிப்பட்ட தாக்குதலில் நடத்துறது, இல்லை அவங்க நாடக காதல் செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை கவுண்டர் பண்ணுறது மூலிமா ஹானர் கில்லிங்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை நோக்கி நகராது. இது திருப்பி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் வந்து நம்ம எந்த இஷ்யூவை பேசுகிறோமோ அந்த இஷ்யூ டைவெர்ட் ஆகி சம்மந்தம் இல்லாத ஒரு இஷ்யூ நோக்கி தான் நகரம் இது. ஸோ அதனால் அவங்க மேலே அந்த சார்ஜை வைக்கிறதுன்றதுல நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த ஹரிநாடர் மேட்டர் சொன்னீங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஜாதியை வைத்து ஒரு சுயலாபம் அடைகிற அமைப்பை அல்லது இயக்கத்தை சார்ந்த அல்லது தனிநபர்கள் இதை சாக்கா பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய சாதியில் உள்ள சாதி வெறியர்களை ஒன்று திரட்டல் அப்படிங்கிறது இந்த ஹரிநாடார் போன்ற நபர்களால் அங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில இடைநிலை சமூகத்தை சார்ந்த சாதி சங்கங்கள், சாதி அமைப்பு வைத்திருக்கிறவர்களும் இந்த ஆணவ படுகொலைக்கு மறைமுக ஆதரவாக, அதாவது அந்த ஆணவ படுகொலையை செய்த சுஜித்தினுடைய அப்பா அம்மாவை வேலையை விட்டு நீங்கள் தூக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ரூட் எடுக்கிறாங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வரணும், அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ப்ராப்பராக அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்கள கேஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக அது என்னன்னாக்கா அங்கே உள்ள, ஏன்னா ஏற்கனவே அந்த குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அந்த சாதிய கூர்முனைகள் வந்து பயங்கரமாக கூர்த்திட்டப்பட்டு இருக்கு. எல்லா பக்கமுமே அந்த கூர்த்திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அந்த காய்ஞ்ச சருகில் ஒரு தீப்பொறியை போட்டது மாதிரி ஆகிடும் அங்கே உள்ள சாதிய ஆணவ படுகொலை செய்கிற அந்த மனநிலையில் உள்ள இளைஞர்களுக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இதை யாரோ ஒருத்தவங்க போய் அவர் மேலே வழக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கைது பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கை இல்லாமல் இப்படி பேசினாலே இந்த சூழலில் எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும்பொழுது தான் அரசாங்கம் தன்முனைப்பாக இறங்கி அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது ஒரு ஓபிசியினுடைய ஒரு பிசி எம்பிசியில் உள்ள ஒரு ஜாதியினுடைய பெயரை சொல்லி இந்த ஜாதியை நான் காப்பாற்றப் போகிறேன், இந்த சாதியை சார்ந்தவனால் பட்டியல் சமூக இளைஞர் எந்த பிசி எம்பிசியில் உள்ள என்னுடைய ஜாதியில் உள்ள என் தங்கச்சியை லவ் பண்ணாக்கா அது என்னுடைய ஜாதிக்கு இழுக்கு, அந்த ஜாதியினுடைய பெருமை குலைஞ்சு போகுது, அதனால் இந்த ஜாதியின் பெயரை சொல்லி இந்த ஜாதியை காப்பாற்றுவதற்காக நான் இந்த கொலையை செய்கிறேன் அப்படின்னு அந்த கொலை செய்கிறாங்க அந்த சுஜித். இப்போ இந்த சுஜித் பண்ணுற கொலை அப்படிங்கிறது தனிநபராக சுஜித் வந்து விருப்பப்பட்டு செய்கிற கொலை அப்படின்னு எடுத்துக்கிறதா,
அல்லது இல்லை அவங்க அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த கொலையை பண்ணுறான் அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு குற்றமாக எடுத்துக்கிறதா? இப்போது சுஜித் ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணுறான்ல, இது வந்து என்னுடைய குடும்ப கௌரவம், குடும்ப மானம், என் சாதிக்கு இந்த பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு சுஜித் ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணுறான்ல, அந்த வேல்யூ பண்ணுறதுக்கான அவனுக்கான அந்த விஷயத்தை வந்து யார் அவனுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல். இப்போது இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளவே பல கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள் எல்லாம் ஒரே டெரிட்டரியாக இருக்கான்னு நீங்கள் போய் பாருங்களேன். ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளவே இருதரப்பு மக்கள் இருக்கிறாங்கன்னா 2 டெரிட்டரியாக தான் இருக்கிறான். இவன் இருக்கிற டெரிட்டரி வேறவா இருக்குது, அவங்க வசிக்கக்கூடிய இடமே வேறவா இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அவனை வந்து பக்கத்து நாட்டுக்காரன் போலவும், அவன் வந்து இவனை வந்து அந்நிய நாட்டுக்காரன் போலவும் பார்க்குறாங்க. அப்போ இந்த சூழல் இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல வந்துன்னா அவன் வாழ்விடமே அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த மனநிலையில் அவன் வளர்ந்து வரான். ஸோ அந்த சூழலை வந்து மாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி என்ன நம்ம முன்வைக்கிறோன்னா, நீங்கள் எல்லா கிராமங்கள்லையுமே அரசு முகமைகள் இருக்குல்ல, அதை வந்து தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு கொண்டு வாங்க. அந்த இடத்த நீங்கள் வந்து மெயின் வந்து மக்கள் வந்து அந்த இடத்துல எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய அளவுக்கான சூழலை மாற்றுங்க. அரசு பள்ளிகள் அங்கே கொண்டு வாங்க, ரேஷன் ஷாப் அங்கே கொண்டு வாங்க, இபி ஸ்டேஷன் அங்கே கொண்டு வாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் அரசு முகமைகளை கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூவபிலிட்டி கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போவாங்க. ஸோ அந்த மூவபிலிட்டி கிடைக்கும். இதில் வந்து சுமூகமாக பழக்கிறதுக்கு அந்த சூழல் மாறும். கிராமத்துக்குள்ளவே ஒரு குட்டி அர்பனைசேஷன் நம்ம உருவாக்கணும். இப்போ அந்த மாதிரியான சூழலில் நம்ம பண்ணாதான் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அவனுக்கு வராது. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இப்போ ஒரு ஊருக்குள்ளே 2 தான் ஊர்கள் இருக்குது. அதாவது பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற பகுதி தனியாகவும் இடைநிலை சமூக மக்கள் வாழுகிற பகுதி தனியாகவும் தான் இருக்குது. பெரும்பாலும் அக்ரஹாரம் வந்து ஊர்களில் இருந்தது, இப்போ கிடையாது. அக்ரஹாரம் டோட்டலாக காலி. இப்போ இந்த 2 ஏரியாவும் தான் 2 ஏரியாவாக பிரிஞ்சிருக்கு ஊர்களில். இப்போ இதில் இடைநிலை சமூகங்கள் வாழுகிற தெருக்கள்லேருந்து பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற தெருக்குள்ளே எப்போ அவங்க போயிட்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த ஆடு மாடு எங்கேயாவது காணாமல் போச்சுனாக்கா மற்ற எல்லா இடத்துலையும் தேடி கிடைக்கலனாக்கா அங்கே ஒரு வேலை போயிருக்கலாம்னு கடைசி ஆப்ஷனாக அங்கே போவாங்க. அப்படி இல்லைனாக்கா தன்னுடைய வயலுக்கு வேலை செய்கிற ஆட்கள் வர தாமதமாயிருச்சு அல்லது வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் தேவை அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு யாராவது ஒருத்தரை தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அல்லது அங்கே அங்கே வந்து வேலைக்கு ஆட்கள் தேடுவதற்காக அங்கே போகிறது. இது தவிர அங்கே உள்ளுக்குள்ளே போகிறது. இப்போ இந்த தெருவில் ரமேஷ் வீடு எங்கே இருக்குனாக்கா அங்கே இடைநிலை சமூகத்தில் ரமேஷ் வீடு, அங்கே போய்ட்டு அங்கே திரும்ப ரமேஷ் வீடு இருக்குது, இங்கே போனாக்க சுரேஷ் வீடு இருக்குது, இங்கே போனாக்கா இவன் வீடு இருக்குது, அங்கே போனாக்கா அவன் வீடு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற தெருவில் இவன் கூட படித்த ஒரு நண்பனுடைய வீடு எங்கே இருக்குனாக்கா அவனுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேல்யூபிள் பாயிண்ட். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குல்ல, இதை யாராவது கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டு உருவாக்குனாங்களா? அரசாங்கம் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஜியோ பாஸ் பண்ணி இல்லை ஒரு ஆக்ட் உருவாக்கி இந்த மக்கள்லாம் இங்கே குடியிருக்கணும், இந்த மக்கள்லாம் இங்கே குடிக்கணும் உருவாக்கணும் அப்படி கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு செட்டப் இருக்குது. 2000 வருஷமாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை தான் எங்கள் தலைவர் அழகாக சொல்லுவார். கேஸ்ட்ன்றது வந்து இங்கே இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸாக கிடையாது, அது ஒரு சோஷியல் ப்ராக்டிஸாக மாறி போயிருக்கு. சோஷியல் ப்ராக்டிஸாக மாறி போயிருக்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் மூலிமா மட்டுமே வந்து அதை நீங்கள் ரிசால்வ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. நான் சுஜித் போன்ற நபர்களுக்கு ஒன்று கேட்குறேன். இப்போ உன்னுடைய சாதி பெருமையை நீ காப்பாற்றுறதுக்காக நீ இந்த கொலையை பண்ணல, உன் சாதிக்குள்ளவே ஏகப்பட்ட வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்குது. நீங்கள் கட்டி கொடுக்குற இடத்துல உங்கள் சாதிக்குள்ளவே நீங்கள் கட்டி திருமணம் பண்ணி கொடுக்குற இடத்துல ஏகப்பட்ட வந்து கொடுமைகள் நடக்குது, எத்தனையோ தற்கொலைகள் நடந்திருக்குது, டவுரியில் வரதட்சணை கேட்டு எத்தனையோ வந்து கொலைகள் நடந்திருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் என்னுடைய சாதி பெண் பாதிக்கப்பட்டா அப்படின்றதுக்காக உன்னுடைய சாதி சங்கத்துடைய தலைவர்கள் எங்கேனா வந்து பேசியிருக்கிறாங்களா? இல்லை உங்கள் சாதி சங்கத்துடைய தலைவர்கள் வந்து நீ இருக்கக்கூடிய பகுதியில் வந்து டாஸ்மார்க்கை கொண்டாந்து வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த டாஸ்மார்க்கை மூடணும், ஒயின் ஷாப்பை மூடுங்க, நான் என் சாதிகாரன் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறான்டா, இந்த இடத்துல நீ கஞ்சா வைக்க வராத, நீ இந்த இடத்துல வந்து டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணாத, இந்த இடத்துல ஏன் வந்து இந்த சமூகத்துக்கு விரோதமான விஷயங்களை ஏன் இங்கே வந்து செய்கிறீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு கேட்டால் மாட்டாங்க. அதுக்கு மாறா அவங்க சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துன்னா கூட அந்த நேரத்தில் அவங்க அதை கழுவி விட்டுட்டு வேறு வேலையை தான் பார்ப்பாங்களே தாண்டி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து இந்த சாதி சங்கங்களை வச்சு நடத்தி இந்த மாதிரியான ஒரு உளவியலை கட்டமைக்கிறவங்களுக்கு எந்த விதமான சோஷியல் இன்ட்ரெஸ்டும் அதில் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பெனிஃபிட் என்னென்னா பர்சனல் பெனிஃபிட் தான். அந்த சாதி சங்கத்தை பயன்படுத்தி அவங்க என்ன லாபம் அடைய முடியும், அதிகாரத்தை எப்படி நம்ம நுகர முடியும், பொலிட்டிக்கல் பவராக இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுல இருந்து மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்களா தாண்டி இதில் அவங்க உண்மையிலே அவங்க சாதி மக்களுக்கான எந்த பெனிஃபிட்டுமே இதில் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அந்த மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். அவங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியோ அவங்களுக்கான அரசியல் உரிமையை பற்றியோ அவங்களுக்கான எஜுகேஷன் ரைட்ஸை பற்றியோ அவங்க எந்த எல்லா இடங்களுமே பேசியிருப்பாங்க. அதை பற்றி இவங்க எங்கேயுமே பேச மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு சமூகம் வந்து இணக்கம் எங்கே ஏற்படும்னா, பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு 2 பேருடைய தனி மனிதர் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த இடத்துல ஒரு 2 குடும்பம் மிங்கிளாக ஆரம்பிக்கும். இப்படி எல்லா இடங்களிலுமே இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்றது வந்து பரவலாக எல்லா இடங்களிலுமே வந்து இந்த கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்?
சாதின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த உளவியல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த உளவியல் குறைஞ்சிருச்சுன்னா இவன் எப்படி பெனிஃபிட் அடைய முடியும்? இவனால் பெனிஃபிட் அடைய முடியாது. அப்போ அவனா அந்த உளவியலை தக்க வச்சுக்கணும். அப்போ அந்த உளவியலை தக்க வச்சுக்கணும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான சுஜித்துக்களை உருவாக்கணும். அதுக்கு எப்படி உருவாக்கணும்னா இவன் மேடை போட்டு பேசுகிறான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு, எங்கள் கட்சியுடைய மாநாட்டை பொது விளக்க கூட்டம் நாங்கள் கட்டமைக்கிறதுக்கு எங்களுக்கு 1008 ரிஸ்ட்ரிக்ஷன் இந்த லோக்கலில் இருக்கிற போலீஸ் விதிக்கிறாங்க. கொடி கட்டாத, இந்த சைஸ்க்கு பேனர் வைக்காத, இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு. ஆனால் சாதி சங்கங்களுடைய தலைவர்கள் பொதுவாக ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் வந்து நீ வந்து என் பொண்ணை தொட்டன்னா நான் உன்னை வெட்டுவேண்டா, இதுக்குன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நான் ஆர்டர் வாங்கிட்டு வர முடியுமா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நான் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு உருவாக்கி வைப்பேன், நீ வந்து கட்டிக்கிட்டு போயிடுவியா, நீ என் பொண்ணை தொட்டனா நான் உன்னை வெட்டு வேண்டாம்னு சொல்லி பொது வழியில் பேசுகிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எத்தனையோ வீடியோக்கள் நம்மளால் அப்படி பார்க்க முடியுது. கவர்மெண்ட் போலீஸ் நினச்சாங்கன்னா காக்னிசன்ஸாக இந்த மேட்டர் அவங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் அவங்க வந்து ரிப்போர்ட் எடுக்கலாம், சூமோட்டாவை அவங்க போய் எடுக்கலாம். எத்தனை காவல் அதிகாரிகள் வந்து இந்த வழக்காக பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அந்த இடத்துல லெத்தார்ஜிக்காக நீங்கள் விடுறீங்கல்ல, அந்த உளவியல் தான் வந்து இவனை வந்து அந்த சாதிய மனநிலைக்குள்ளே உருவாகுது. அப்போ இது ஒரு கிரைமாக மாறி வந்து நிற்குது. தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இங்கே வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையை டெவலப் பண்ணக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ், பாஜக போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி சங்கங்கள் மூலிமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சாதி சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு மாநாடு நடத்துகிற அமைப்பு எது? ஆர்எஸ்எஸ் தான் நடந்தது. பாஜக அதை பின்னால் இருந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்போ இங்கே சாதி சங்கங்களை உயிரோட்டமாக வச்சுக்கிட்டா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் ஒரு ஒரு வலதுசாரி தன்மை வந்து இங்கே உருவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து நம்ம பேசக்கூடிய இந்த சமூக நீதி அரசியல் நிறுத்து போகும். அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு லெஃப்ட் சைக்காலஜி வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியே பேசக்கூடிய ஆட்கள், சாதி பெருமை பேசக்கூடிய ஆட்கள் ப்ரிவென்டிவ் மெஷரில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க நடத்தக்கூடிய வந்து கூட்டங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதை விட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக விட்டுட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். அதை விட ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக ஒரு ட்ரைனிங் கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், அவங்க எப்படி வந்து ஒரு விக்டிம் கிட்ட நடந்துக்கிறாங்கன்ற உளவியல் இருக்குல்ல. இப்போ சாதி ரீதியாக ஒரு கிரைம் நடக்குது, நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், எனக்கு தெரியாது டிஎஸ்பி தான் அது என்கொயரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எத்தனை காவல் நிலையத்தில் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு இந்த கிரைம் வருதுன்னு சொல்லிட்டு இதை வந்து டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடங்கள்லையுமே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி சங்கங்களுடைய மாவட்ட செயலாளர்களோட நல்ல டைப்பில் இருக்கிறாங்க. அப்போ அவன் விக்டிம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து விசாரிக்க மாட்டான். அவனுடைய ஆட்டிடியூடே எப்படி இருக்குன்னா, கம்ப்ளைண்ட் ரிசீவ் கொடுத்து அதை சிஎஸ்ஆர் வாங்குறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது எனக்கு. அப்போது அப்படி அதை மிஞ்சி நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா போத் சைடு எஃப்ஐஆர், ரெண்டு சைடும் வந்து வழக்கு போடுன்றது. அப்போ அடுத்த வரவனுக்கு ஒரு நிலைமை அந்த தாட் வருமா, சரி அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் பரவாயில்ல விட்டுட்டு போவோம், இது நம்ம சைடும் ஒரு எஃப்ஐஆர் வாங்கிட்டு நம்ம கோர்ட்டு கேஸுன்னு சுற்றணுமா, இவனுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்பி தான் இருக்கும். அப்போ நம்ம அதை இழக்க நேரிட சூழல் ஏற்படும் இல்லையா. அப்போ அவனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற தாட்டே வராது. அப்போ இந்த சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட் மெக்கானிசம்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அப்போ அந்த கவர்மெண்ட் மெக்கானிசத்தில் கிராஸ் ரூட் லெவலில் வேலை செய்யக்கூடிய மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இவங்களுக்கு எந்த வந்து சைக்காலஜி கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க? எதுவுமே கிடையாது. அவங்க பப்ளிக் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் கொடுக்குறது கிடையாது. அதை விட முக்கியமான பிரச்சனை, இவங்கெல்லாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ண வராங்க. பப்ளிக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அது சாதி பிரச்சனை. அப்போ அந்த சாதி பிரச்சனையை கையாள்வதற்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை சாதி பிரச்சனை தான் சொல்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனையை கையாள்வதற்கான எந்த அடிப்படை ட்ரைனிங்குமே வருவாய்த்துறை அதிகாரிகளும் கிடையாது, போலீஸுக்கும் கிடையாது. போலீஸ்க்கு தெரியும் எல்லா விஷயமும். ஒரு வில்லேஜில் அவங்ககிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பீரோ வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சில இடங்களில் ஃப்ரீ ஹேண்டாக விடுறதுனால தான் இந்த மாதிரி கிரைம்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகணும்னு சொல்கிறத இங்கே அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் உருவாக்கிட்டு தான் அவங்களை செயல்பட வைக்கணும். இல்லைன்னு இந்த மாதிரி கிரைம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதில் பெரும்பாலும் இந்த ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது சாதிய மட்டத்தில் கீழே மேலே இருக்கிற பட்டியல் சமூகத்திலையும் அது நடக்குது. அதை ஓரந்தள்ளி வச்சுட்டு பெரும்பாலும் நடக்கக்கூடியதுன்னு நம்ம இன்றைக்கி எடுத்தோம்னாக்கா இடைநிலை சமூகங்கள்லேருந்து பட்டியல் சமூக இந்த ரெண்டு சமூகங்களில் தான் ஆணவ படுகொலை நடக்குது. பட்டியல் சமூக இளைஞர்கள் தான் அதிகமாக படுகொலை செய்யப்படுவது, ஆணவ படுகொலை செய்யப்படுவது இடைநிலை சமூகம் தான் நடக்கப்படுது. அப்போ இப்படி நடக்கும் பொழுது பொதுவெளியில் ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு இளைஞர் ஒரு ஜனநாயக சக்தியாக அப்போ தான் உள்ளே என்ட்ராகி வராரு அப்படின்னாக்கா, அப்படி வரும்பொழுது இந்த ஆணவ படுகொலைகள்லாம் அந்த இளைஞர் பார்க்கும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாட் வருது. அப்போ ஓபிசி அப்படின்னாலே இப்படி தான் இருப்பாங்க, பிசி எம்பிசினாலே இந்த ஆணவ படுகொலைகள் செய்யக்கூடிய நபர்கள், ஆனால் பெருவாரியாக அப்படி தான் நடக்குது, அப்போ இவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குது இல்லைங்களா. அப்படி இல்லை,
அதில் வந்து அந்த அந்த பிசி எம்பிசியில் ஜாதி ஆணவ படுகொலை செய்கிற நபர்கள் கம்மி, அந்த மனநிலையில் உள்ளவங்க. அதுலேருந்தும் ஜனநாயக முற்போக்கு சக்திகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களை எப்படி தெரியப்படுத்துறது? ஓபிசினாலே அந்த பார்வை அப்படின்னு போய் சேர்ந்துருது இல்லைங்களா? இதை எப்படி அந்த இளைஞர்களும் புரிய வைக்கிறது? ஒன்றும் இல்லை தோழர், என்ன பண்ணணும்னா சனாதன சக்திகளை ஐசோலேட் பண்ணணும், ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தணும். எங்கள் தலைவர் சொன்ன ஒரு விஷயம், சனாதன சக்திகளை நீங்கள் எப்படி ஐசோலேட் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே பட்டியல் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். கலவரத்தை ஏற்படுத்துகிறவங்க எத்தனை பேர் வரான் உள்ள? ஒரு 30 பேர் வரான்னு வச்சுங்களேன். 30 பேர் வரான், ஆனால் இங்கே 300 பேர் இருக்கிறோம். 300 பேர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஒரு உளவியலை பொறுத்தவரை பாருங்கள். 30 பேரால் 300 பேர் ஒரு குடும்பத்தை போயிட்டு அடித்து உடச்சி வந்து சேதப்படுத்திட்டு வந்துட முடியுமா? 30 எங்கே இருக்குது, 300 எங்கே இருக்குது? இந்த 300 மக்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த 30 பேருடைய நிலைமை என்ன ஆகும்? ஆனால் அவன் உள்ளே புகுந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான பொருள் சேதத்தையும் ஏற்படுத்திட்டு வெளியில் வர முடியுது. இதுக்கு என்ன ரிவெஞ்ச் ஆகுதுன்னா, இந்த 30 பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து 600 பேருடைய பிரதிநிதி கிடையாது. அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியுடைய அங்கே ஒரு 600 பேர் இருக்கிறாங்க, வசிக்கிறாங்கன்னா அந்த 600 பேருடைய பிரதிநிதி இவங்க கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, மாமன்னன் படத்தில் ஒரு அற்புதமான ஒரு டைலாக் வரும். 4 பேருடைய வந்து மான பிரச்சனை எப்படிடா வந்து 4000 பேருடைய பிரச்சனையாக மாறுது அப்படின்போம். அப்போ இந்த 30 பேர் இருக்கிறாங்க, இந்த கேஸ்டிஸ்ட், இவன் தான் நம்மளுடைய பிரச்சனை, இவன் தான் சனாதனவாதி, இவனை நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தலித் ரிலேட்டடான கிரைமில் தலித்தா நம்ம ஆர்கனைஸ் ஆகிறோம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ப்ரொபகண்டா எடுக்கிறோம்ல, தலித்தா நம்ம ஆர்கனைஸ் ஆகணும், கம்யூனிட்டியாக நம்ம ஆர்கனைஸ் ஆகணும்னு ஆகும்போதே இந்த பிரச்சனை நீத்து போயிடும். அப்போ இந்த பிரச்சனை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண பொது சமூகத்துக்கிட்டோம்னா, இங்கே டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. என்ன ஒரு சில இடங்களில் வந்து அரசியல்படுத்தப்படாமல் இருக்கிறாங்க, மியூட் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறாங்க, அவங்களோட நீங்கள் பேசி உரையாடணும். அப்போ அவங்கள நீங்கள் வந்து உங்களோட சேர்த்து இந்த விஷயத்தை அணுகும்பொழுது இவன் மைனாரிட்டி குரூப் ஆயிடுவான். யார்? இந்த கேஸ்டிஸ்ட் மைனாரிட்டி குரூப் ஆயிடுவான், மதவாதிகள் மைனாரிட்டி குரூப் ஆயிடுவான். எல்லா இடங்களுமே இந்தியாவில் வந்து பெரும்பான்மையான மக்கள் ஹிந்து மக்கள் தான். ஆனால் மதவாதியாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நீங்கள் வந்து அதை கிராப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் இருப்பான். இது எல்லா விஷயங்களுமே நடக்கும். எல்லா கலவரத்தை ஏற்படுத்துகிறவனும் ரொம்ப மைக்ரோ லெவல் தான். ஆனால் அவன் என்ன பண்ணிப்பான்னா, தன்னை அந்த ஹோல் கம்யூனிட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிப்பான். ஸோ அதை நம்ம அந்த புரிதலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ரியாக்ட் பண்ணோம்னா இது 2 கம்யூனிட்டி பிரச்சனையாக மாறும், 2 கேஸ்ட் பிரச்சனையாக மாறும். அப்போ என்ன பண்ணணும்னா, அவனை ஐசோலேட் பண்ணிவிட்டு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை நீங்கள் ஐக்கியப்படுத்துங்க. இதுதான் எங்களுக்கு தர்மபுரி கலவரத்தில் நடந்த பிரச்சனை. அன்றைக்கி வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ராமதாஸ் அவர்கள் உருவாக்கினார். பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் உருவான தமிழ்நாட்டில் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். தலித் அல்லாத ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறாருன்றதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கல. கவுண்டர் அப்படி தானே, நீ நான் தலித் மூவ்மெண்ட் கட்டினா நான் தலித் மூவ்மெண்ட் கட்டுவேன், இதுதான் கவுண்டராக இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த முடிவு தான் இன்றைக்கி விசிகா இன்னைக்கு வந்து நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் வாங்கி 4 எம்எல்ஏ 2 எம்பியோட இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நாங்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கோம். எங்கள் தலைவர் எடுத்த டிசிஷன் என்னென்னா, நீ தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குறியா, நான் தலித் கூட்டமைப்பை உருவாக்க மாட்டேன். அதுக்கு மாறாக என்ன பண்ணுவேன்னா, தலித் கூட்டமைப்புன்றதே டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான், நான் எல்லா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு இடதுசாரி அமைப்புகளோடும் திராவிட இயக்கங்களோட கைகோர்த்தார். அப்போ என்னாச்சு, இன்னைக்கு எங்கள் கட்சி எந்த நிலைமையில் வந்து நிற்குது, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்கிறாங்கன்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு குட்டி பிஜேபியாக இயங்கிட்டு இருக்குங்க. அவங்க சொல்லக்கூடிய எல்லா அஜெண்டாவையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பிஜேபியுடைய டார்கெட்டே 2 கட்சி தான், ஒன்று பிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. ஏடிஎம்கே பிஎம்கே ரெண்டுமே அழித்து பிஜேபி அந்த இடத்துக்கு வரணுன்றது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா. அதுக்கு கொஞ்சமும் வந்து சலிக்காமல் கொள்கை ரீதியாக உடன் உள்ள ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணால், பாட்டாளி மக்கள் கட்சி சாதி ரீதியாக ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கிறாங்க, வந்து சாதி பெருமையை பேசுகிறாங்க, பயாலஜிக்கலாக வந்து சயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. ஒரு டாக்டர் படித்தவர், நம்மளாம் நெருப்பிலிருந்து வந்தவங்க, நம்மளுக்குன்ற ஒரு பெருமை இருக்குது, புஜத்தை உயர்த்திக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா, அதை வந்து கேஸ்டாக நீ கவுண்டர் பண்ணாமல் சயின்ஸோட உதவியோட நீங்கள் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் மத்தியில் போய்ட்டு நீங்கள் அந்த உரையாடலை மேற்கொள்கிறோம்ல, அது நம்மளை ஆர்கனைஸ் பண்ணும். அப்படி நம்ம டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிஸ் தனிமைப்பட்டு போயிடுவான். ஸோ அப்படி தான் அவனை அணுகணுமா தாண்டி அதுக்கு மாறாக நான் இந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் தலித் போலரைசேஷனை உருவாக்குறேன், இது தலித் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் லிமிட் பண்ணிக்கிறது மூலிமா தொடர்ந்து இது வன்முறையை தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது சொல்யூஷனை நோக்கி நகராது. எங்கள் தலைவர் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார், செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் மோர் டேஞ்சர் தென் ஐசோலேஷன். ஆல்ரெடி நீ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிற, மேலும் நீ தனிமைப்படுத்திக்கிட்டேன்னா அது உன்னால் நடக்கக்கூடிய பல வன்முறைக்கு வழிவகுத்துரும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நான் பாதிக்கப்படுறேன்னா, நான் விக்டிமாக இருக்கிறேன்னா, இந்த இடத்துல விக்டிம்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸுடைய ஸ்ட்ரென்த்து தான் அதிகம். ஆனால் அதை வந்து அரசியல்படுத்தக்கூடிய இடத்துல தான் நம்ம தோற்று போகிறோம். ஸோ அந்த வேலையை நம்ம பண்ணோம்னா இவனுங்க தனிமைப்பட்டு போயிடுவானுங்க. அதுக்கு கவுண்டராக நான் தலித்தா ஆர்கனைஸ் ஆனேன்னா இந்த பிரச்சனை தீர்வு நோக்கி நகராது. இப்போ அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின்
குறிப்பிட்ட அந்த சமூகத்தின் பெயரை கொண்டு இயங்கக்கூடிய சில கட்சிகள் அங்கே இருக்காங்க. அங்கே பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தலித் சமூகத்தை தன்னுடைய கட்சிக்குள்ளே வைத்திருக்கிற தலித் சமூக மக்களுக்காக பாடுபடுகிற கட்சியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற கட்சிகள் இன்றைக்கி பிஜேபியில் போய் மெர்ஜ் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிற அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க நாமினேஷன் பண்ண போகிறாங்க. அங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸராக உட்காந்துருக்கிறவங்கள மிரட்டுறாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே படைபலமெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரை நாமினேஷன் பண்ணும்போதே மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் உள்ள நபராக இருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள்லாம் வைரலாக இருந்துச்சப்போ. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி தன் சொந்த சாதியை சார்ந்த ஒரு இளைஞர், அவன் எந்த தவறுமே செய்யலை, அவன் இப்படி ஒரு சாதியின் பெயரை சொல்லி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கானாக்கா அதற்கு எதிராக அவங்க அந்த கொலை செய்த ஆணவ படுகொலை செய்த அந்த சுஜித் என்கிற அந்த இளைஞருடைய அப்பா அம்மா 2 பேருமே எஸ்ஐயாக இருக்காங்க. அவங்களை கைது செய்யணும். அப்புறம் இது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அவங்க கேட்குற நீதி என்ன கேட்குறாங்களோ அதை அரசாங்கம் செஞ்சு தரணும். அதை தாண்டி இது மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு அவசர சட்டத்தை நீங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும். இப்படி விசிகா போன்ற கட்சிகள் நேரடியாக நான் வன்னியரசு போயிருக்காரு, இன்னும் பல பேரும் போயிருக்காங்க. தலைவர் இன்றைக்கி அங்கே ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே இயங்குகிற தலித் சமூகத்தையுடைய பாதுகாவல் என்று சொல்லிக் கொடுக்குற கட்சிகள் இதை அந்தளவுக்கு பெருசாக அட்ரஸ் பண்ணதாகவோ, ஏன்னா அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு விசிக்கு அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே தலைவர் அங்கேயே இருக்கிற அந்த கட்சியோட தலைவர் அவர் இறங்கி இந்நேரம் திருநெல்வேலி தூத்துக்குடியை ஸ்தம்பிக்க வச்சுருக்கணும். ஸ்தம்பிக்க வச்சு அரசாங்கத்தை தன் பக்கம் பார்வை திருப்பி இருக்கணும். திருப்பி இதுதான் என்னுடைய கோரிக்கை, அந்த குடும்பம் கேட்குற கோரிக்கையை தான் தொடர்ந்து இங்கே நடைபெற்றுட்டு இருக்கு. இதையும் அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. இந்த ஆணவ படுகொலை தடை செய்கிற சட்டத்தை நீங்கள் ஏன் ஏற்ற மாட்டேறீங்க? இந்த ஷரத்துகளெல்லாம் உள்ளே சேருங்க. இப்படி பொலிட்டிக்கலாக அந்த தலித் சமூகத்தை சார்ந்த கட்சிகள் ஏன் அங்கே களத்தில் போய் இயங்கலை? அல்லது போயிருக்காங்க பார்த்துருக்காங்கனாங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டியாக போயிட்டு 10ஓட 11 உட்காந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்களே தவிர பெரிய ஒரு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் இருந்துமே அவங்களாம் ஏன் அமைதியாக இருக்காங்க? அதாவது அம்பேத்கர் அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு இடதுசாரி பாலிடிக்ஸ் தான். எங்கள் தலைவர் சொன்னது லெஃப்ட் பாலிடிக்ஸ் தான். ஆனால் அம்பேத்கர் பாலிடிக்ஸ் நான் பேசுகிறேன், அம்பேத்கருடைய புகைப்படத்தை நான் பயன்படுத்துகிறேன், அம்பேத்கருடைய பேரை நான் பயன்படுத்துகிறேன், நீளத்தை நான் பயன்படுத்துகிறேன்றதுக்காகவே அவங்க அம்பேத்கர் இட்டா இல்லாமல் நிறைய பேர் அந்த அம்பேத்கர் இட்டா இருக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து இயங்குறாங்கன்னா, நீங்கள் பலரை பார்க்கக்கூடும், எங்களெல்லாம் வந்து எஸ்சி பட்டியலேருந்தே வந்து வெளியேற்றுங்க. ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட வச்சுருக்கேன். ஆமாம், நாங்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர், எங்களை அந்த பட்டியலேருந்து வெளியேற்றுங்க, ஏங்க வந்து பிற்படுத்த பட்டியல் எங்களை இணையுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைலாம் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு விக்டிம் ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல, ஒரு கேஸ்ட் கிரைம் நடந்திருக்குல்ல, இது எந்த பார்வையிலேருந்து நடந்தது? அப்படிப்பட்ட ஒரு உளவியல் எல்லா இடங்களிலும் ஏற்பட்டுருந்தா இந்த கிரைம் நடந்திருக்காரு இல்லையா? அவன் ஒன்று பிற்படுத்தப்பட்டவனாக பார்க்குறான். அப்போது இதுதான் ரியாலிட்டி. அந்த மக்கள் இருக்கக்கூடிய சூழல் என்ன, அந்த மக்களை பற்றி, அதாவது சாதின்றது வந்து நான் என்னை எப்படி பார்க்குறேன்றது கிடையாது, இந்த சமூகம் என்ன எப்படி பார்க்குது அப்படின்ற பார்வை தான் வந்து சரியான பார்வையாக இருக்கும். அப்போது நீ எப்படி பார்த்துக்கிற, நீ வளர்ந்துட்ட பொருளாதாரத்தில் தனிப்பட்ட முறையில் நீ செல்வாக்கு அடிச்சிட்ட, ரைட், ஓகே. ஆனால் நீ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த சமூகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போது அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரைமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மற்ற அம்பேத்கர் மூமெண்ட் மாதிரி கிடையாதுங்க. விசிகா நாங்கள் பார்க்குற பார்வை என்னென்னா, எங்களை நாங்கள் முதல்ல தலித் இஷ்யூவில் மட்டுமே எங்களை லிமிட் பண்ணிக்கல. எங்கள் கட்சியுடைய பிரதானமான 5 கொள்கை முழக்கங்களில் எந்த இஷ்யூவாக இருந்தாலுமே அந்த இடத்துல முதல்ல நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயத்துக்கு திமுக கூட்டணியிலே எந்த கட்சி வந்து கூட்டணி கட்சி அதிகமாக வந்து திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாங்கள் தான் அதிகமாக நடத்தியிருக்கிறோம். அப்போது விசிகா என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்த பிரச்சனை, இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடந்தால் அதை நாங்கள் உரிய முறையில் அட்ரஸ் பண்ணுறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு நெருக்கடியை உருவாக்குறோம். இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுல்ல, இந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெஷல் ஆக்ட் உருவாக்குங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை பரவலாக எல்லா இடங்களிலுமே இருக்குது. அரசு நோக்கி நம்மளும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஒருவேளை அரசு சொன்ன ஒரு விஷயம் தான் அது, அவங்க வந்து எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறோம். அதை செய்யலை அப்படின்னா இந்த இஷ்யூவை ஃபஸ்ட் எடுத்து அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான எதிர்கட்சிகள் இருக்குது. அப்போது நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லாத தலித் மூமெண்ட் இதை இன்னும் வீரியமாக பேசணும். ஏன் வந்து ஏடிஎம்கே வந்து இதை கொஸ்டின் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் வந்து பாஜக வந்து இதை கேள்வி கேட்க மாட்டேங்குது? ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க? இப்போ திமுக ஏதாவது ஒரு தவறு செஞ்சோன்னா அதை இவங்களெல்லாம் ஒரு பெரிய வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அரசியல்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் மூவ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே அதை கேள்வி கேட்கறது கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க மென்டலி ஐடியாலஜிக்கலி அவங்களோட அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. அப்படி அவங்களோட அசோசியேட்டாக இருக்கிற ஒரு தலைமை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க.
அவங்க இதை ஒரு சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் இதை கொண்டு போக மாட்டாங்க, தீர்வு நோக்கி போக மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலித்தை மட்டுமே ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பாங்க. தலித் மக்களை மட்டுமே ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்தமாக அப்பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் ஆர்கனைஸ் ஆகுங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க அப்படின்றத ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அங்கே போய் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, அங்கே இருக்கிற கேஸ்டிஸ்ட்டை நாங்கள் ஐசோலேட் பண்ணி அங்கே இருக்கிற டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை நாங்கள் யூனிட் பண்ணி அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம். இந்த பார்வையிலிருந்து அவங்க யாருமே அதை அணுக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்னா, அவங்க ஒரு போலி அம்பேத்கரிசத்தை பேசக்கூடிய ஒரு மக்களாக தான் வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் நான் இந்த குற்றச்சாட்டு இதுவரை எந்த இடத்துலையுமே நான் சொன்னது கிடையாது. இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இஷ்யூஸ் நடக்கும்போது கூட அதை வந்து விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்ராப்ரியேட் மேனரில் நீ அட்ரஸ் பண்ணலன்னா நீ தான் உண்மையான துரோகி அந்த சமூகத்திற்கு. அப்போ அந்த பார்வையில் இருந்து தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ நீங்கள் அரசுக்கு உரிய முறையில் ஒரு நெருக்கடியை கொடுங்க, நெருக்கடியை கொடுக்காத எதிர்க்கட்சிகளை நோக்கி இந்த கேள்வி எழுப்புங்க, விக்டிமோடு நில்லுங்க, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கள். அதற்கு மாறா அந்த மக்கள் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஒரு எதிர்முனையில் நீங்கள் ஒரு உருவத்தை உருவாக்குறீங்கல்ல, நாங்கள்லாம் அந்த எஸ்சி பட்டியலேருந்து எங்களை நீக்குங்கன்னு சொல்கிறது, பாஜகவோட போய் டைப்பில் இருக்கிறது, பாஜகவுடைய சைக்காலஜி தான் இதோடைய ரிஃப்ளெக்ஷனே. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்ததுன்னா தினம் ஒரு ஆணவ கொலை நடக்குங்க, இங்கே பிரச்சனை இன்னும் அதிகமாகும். பாஜக வந்து இதுக்கு தீர்வாக இருக்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட பாஜகவோட இவங்கெல்லாம் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார், அம்பேத்கரியத்தை உண்மையாகவே பின்பற்றக்கூடியவங்களா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இந்த திமுக அரசாங்கம் தான் காரணம், திமுக வந்து இந்த ஜாதிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதில்ல, திமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகள், ஜாதிய கொடுமைகள், ஒடுக்குமுறைகள் இது வந்து அதிகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக ஆரம்பிக்கும் பொழுது ஜாதி பிரச்சனைகள் வந்து உருவாகலை. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கேஸ்ட் பிரச்சனைகள்லாம் இப்போ அதிகரிச்சிருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்கிறதோட நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் திமுகவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு பிரதானமான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட தான் நம்ம பேச முடியும். அப்போது இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஹானர் கில்லிங்க்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆக்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, இதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. ஆனால் ஹானர் கில்லிங் ஸ்பெஷல் ஆக்ட் உருவாக்கிட்டாலே இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. இப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குதுன்றதுக்காக அந்த கிரைம்லாம் நடக்காமல் இருக்கா? அப்பவும் நடக்கும். அப்போது நம்ம என்ன ஒரு வேலையை நம்ம செய்யணும் வேண்டியது இருக்குன்னா, நம்ம இது வந்து சர்க்கம்ஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சாதி இறுக்கமாக இருக்கக்கூடிய சூழலை வந்து அடித்தொடிக்கக்கூடிய வேலை என்னென்ன வேலையை அந்த வேலையை இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. என்னென்னா சமூக நீதி விடுதின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணாங்க. உடனடியாக அந்த இடத்துல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாம் ஒன்று திரண்டு என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் சாதி பேரை நீ அழிக்கிற, அதை பேர் பதிவிடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போது அரசு ஒரு முன்னடவடிக்கை எடுக்கிறாங்க. ரெண்டாவது, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இதை தேர்தல் நேரத்தில் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய வந்து சாதி அமைப்புகள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம வீட்டு பெண்களெல்லாம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே சலுகை ஏற்படுத்தி கொடுக்குது, நீங்கள் திமுக கூட்டணிக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு. இதை கோயம்புத்தூர் சைடு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை அங்கே உள்ள கவுண்டர் சமூகத்திட்ட போயிட்டு இதை ப்ரொபகண்டாக பண்ணாங்க, அதை பண்ணுறாங்க. இப்போது இப்படி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கல்ல. திமுகவும் அடிப்படையிலும் ஒரு அரசியல் கட்சி. அது திமுக எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம இந்த யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு நம்ம எதுக்கு இந்த வாக்கு வங்கி இழக்கிறதுன்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த எண்ணம் வந்து சரியானதுன்னு நான் சொல்ல வரல, அது தவறானது தான். திமுகவால் தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய முற்போக்கான வந்து செயல்கள் நடந்திருக்குது. நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே நம்ம தான் கொண்டு வந்தோம், பெண்களுக்கு நம்ம தான் சொத்துல சமூக உரிமை முதல்ல நம்ம தான் கொடுத்தோம், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்தோன்னு சொல்லிட்டு பல விஷயத்தை நம்ம கிளைம் பண்ணுறோம். அந்த வரிசையில் திமுக இந்த விஷயத்தை முன்னிறுத்தி செய்யணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம். அதற்கான கோரிக்கையை தொடர்ந்து வீசிக்க முன்வைக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் திமுக ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா அதை ஏன் வந்து எதிர்க்கட்சிங்க அரசியல்படுத்த மாட்டேன்றாங்க? இப்போ அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத் பிரச்சனை நடந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இருந்தது, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து ஹேஷ்டாகே வந்து சட்டமன்றத்தில் போகும்போதே அந்த பேட்ச் அணிஞ்சிட்டே போனாங்க. ஆமாம், நீடிஸ் வந்து ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வந்து ஒரு ஹேஷ்டாக் நீங்கள் உருவாக்கக்கூடாது? அரசு ஒரு தவறு செய்கிறாங்கன்னா, அரசுன்றது வந்து எதிர்க்கட்சியும் உள்ளடக்கியது தான் அரசு. அப்போ பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த இஷ்யூ ஏன் கையில் எடுக்க மறுக்குது? இது நல்ல பாயிண்ட். இது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும்னு போகிறாங்கல்ல,
நீ அந்த காரணத்தையே எதிர்க்கட்சிகள் எல்லாம் வண்டி எடுத்துட்டு அங்கே போகலாம். இது அரசாங்கம் தான் காரணம் குற்றம் சுமத்துங்க, திமுக தான் காரணம். அதுதான் நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, திமுக ஒரு விஷயத்தை செய்யல, தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியிலிருந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறோம். திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிக்கக்கூடிய விஜய் வந்து தன்னுடைய கொள்கை தலைவரை யாரை வச்சிருக்கிறாரு, அம்பேத்கரை வச்சிருக்கிறாரு. இந்த இஷ்யூக்கு இப்போ வரைக்கும் பெருசாக அவர் ரியாக்ட் பண்ணலாரு. ஆதவர்ஜுனா கேட்டால் வந்து ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு வெளியில் போகிறாரு. இதை வந்து ஒரு கேஸ்ட் பிரச்சனையாக பார்க்காதீங்க, இது எல்லாம் சமூக பிரச்சனையாக பாருங்க, போராட்டம் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி கடந்து போகிறாங்க. அதிமுக இதை பிரச்சனையாகவே பேச மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சி இதையும் பெரிய இஷ்யூவாக அவங்க கண்டுக்கல. அப்போ இங்கே இருக்கு பாஜக சுத்தம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்குலாம் அண்ணாமலை சாட்டி எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு வந்தார். அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் வரணுமா இல்லையா? திமுக பண்ணுற ஒரு தவிர திமுக கூட்டணி கட்சிக்குள்ளவே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்கன்ட்டு கொண்டு வரா, ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி நீங்கள் ஏன் பிரச்சனை பண்ணல? அப்போ உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன? அப்போ உனக்கு அந்த கம்யூனிட்டியுடைய எனக்கு ஓட் பேங்க் பாதிக்கப்படும் நீ நம்புறல்ல. இந்த உளவியல் இருக்குல்ல, சோஷியல் ரிஃப்ளெக்ஷன் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய வந்து சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களா தான் அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ நான் இதை கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த வாக்கு சதவீதம் பாதிக்கப்பட்டுருன்னு சொல்லிட்டு நீ ஒரு அரசியல் எதிர்முனையிலேருந்து பண்ணுறல, இது எல்லாமே சேஞ்சஸ் நடக்கணும்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யாரை வந்து அக்கௌண்டபிலிட்டி ஆக்கணும்னா, இப்போது அரசு திமுக கவர்மெண்ட்டில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதை கேள்வி கேட்காத பிரதானமான எதிர்க்கட்சிகள் இதுக்கு எல்லாருமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்போ தலித் இஷ்யூனாலே ஐசோலேட் படுத்தப்பட்ட ஒரு இஷ்யூவாக இருக்குல்ல. இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் முற்போக்கு சக்தியில் தானே இதை நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? எடப்பாடி நோக்கி நம்ம இந்த கேள்வி கேட்குறோம், எதிர்க்கட்சிகள் பிஜேபி நோக்கி இந்த கேள்வி கேட்குறோம். அப்போ நீ எப்படி மாற்றாயிட முடியும்? அப்போது இந்த இடத்துல நம்ம இவங்க கிட்ட கேட்குற கோரிக்கையும் நீ ஏன் கேட்கலன்ற கேள்வி அங்கேயும் சேர்த்து கேட்க வேண்டிய தேவை இங்கே இருக்குது. அப்போ இந்த விஷயத்துக்கு வந்து இந்த சாதிய நிலை வந்து மாறுவதற்கான அடிப்படை ரீசன் என்னன்னா, நம்ம கிட்ட சரியான பாடத்திட்டமே கிடையாது. ஸ்கூல் லெவலில் எராடிகேஷன் ஆஃப் கேஸ்ட்டை பற்றி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? நம்ம எதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அதை பற்றி? சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை சாதி பிரச்சனை. அதில் இயக்குனர் கௌதமராஜ் ஒரு பேட்டியில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு. எல்லாருமே பாடப்புத்தகத்தில் முதல் பக்கத்தை நடத்தாமல் விட்டுறாங்க அப்படின்னு. முதல் பக்கத்தில் தான் எழுதியிருக்கும் தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த 3 லைனையுமே நீங்கள் முதல் பாடமாக நீங்கள் நடத்தணும், அதை யாருமே நடத்துறதே இல்லை. டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் நகர்த்தி விட்டு எல்லாருமே போயிடுறீங்க. அதனுடைய சிலபஸ் கிடையாது தொடர். இப்போது சாதி ஒழிப்பு ரீதியாக வந்து அந்த சாதி மனநிலைன்றதே வந்து குடும்ப சூழல்லேருந்து தான் உருவாகுது. முதல்ல அவனுக்கு பிறக்கும் பொழுதே இப்போ நான் ஒரு புகழ் அடையணும், நீங்கள் ஒரு புகழ் அடையணும், என்ன பண்ணுவீங்க? நல்லா படிப்பீங்க, நல்லா உழைப்பீங்க. அப்போது படித்து உழைச்சி ஒரு புகழ் அடையிறது தான் வந்து இயங்கியல். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு உனக்கு வந்து அந்த பெருமை வந்துடுச்சு அப்படின்றத நம்ம புகுத்துறோம். அப்போ இந்த விஷயம் குடும்பத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ குடும்பத்துடைய அடுத்த ஸ்டேஜ் வெளியில் படிக்க வருது. அந்த பிள்ளை படிக்க வர இடத்துல நமக்கு வந்து கேஸ்ட் வந்து சாதி பார்க்கக்கூடாது அப்படின்றத ஒரு பாடத்திட்டமாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா, ஒரு சப்ஜெக்டாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. அதுக்கு மாற என்ன பண்ணுறான்னா, ஸ்கூல்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்குறோம், ஸ்கூலுடைய பேரெல்லாம் வந்து ஒரு சாதி அமைப்போடு இயங்குது. அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எந்த கண்ணோட்டத்தில் இயங்குறாங்கன்றதெல்லாம் நம்ம நிறைய இஷ்யூஸில் பார்த்துருக்குறோம். அப்போ நீங்கள் அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்கன்றோம். நம்ம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான சில நடவடிக்கைகள் எடுங்க. தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் கொடுங்க. அந்த ஸ்கூல்ஸ்லேருந்து, பால்வாடியிலேருந்து, ரேஷன் ஷாப்லேருந்து, பஸ் ஸ்டாப்லேருந்து, மருத்துவமனையிலேருந்து எல்லா விஷயங்களுமே தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு நீங்கள் அந்த பகுதிக்கு கொண்டு போங்கன்னு சொல்கிறது உருவாக்குங்கன்ற. நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் மூடுங்கன்னு சொல்ல வரல, இங்கே அந்த இது உருவாக்குங்கன்றோம். அப்போ எங்கெல்லாம் இது வந்து அர்பனைசேஷன் நடக்குதோ அந்த இடத்துல இந்த சாதிய மனநிலை குறைய ஆரம்பிக்கும். அப்போ பாதிக்கப்பட்ட பையன் வந்து காலேஜ் டேஸில் வந்து தன்னுடைய வந்து தோழிகளோடு இருந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு ஒருத்தன் வந்து ட்வீட் போடுறான், பாரு இவன் ஒரு ப்ளே பாயாக இருந்திருக்கிறான், நான் கூட இவனுக்கு தெரியாமல் நான் வருத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறான். அப்போ அவன் என்ன மனநிலையில் இருந்திருக்கிறான் பாருங்க. ஒரு இதை ஒரு தோழி கூட அந்த ஃபோட்டோ பார்த்தாலும் தெரியுது, அவங்க கொலிகாக இருக்கலாம் அல்லது ஒரு தோழியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு கூட படிக்கிற அல்லது கூட வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டால் இந்த சமூகம் வந்து இவனை தவறாக நினைக்கிற அளவுக்கு தான் அவனுடைய மைண்ட் செட்டே இருக்குது. ஒரு பொண்ணு கூட இருந்து ஃபோட்டோ எடுத்தாலே அவன் தவறானவன் தான் அப்படின்னு நம்புற அளவு கூட தான். இது நகர வாழ்க்கையில் சர்வசாதாரணம். இது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து ஒரு தோழி கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ, ஒன்றா கேக் கட் பண்ணுறதோ, இல்லை ஒன்றா நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது நகர வாழ்க்கையில் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் அவன் என்ன மனநிலையில் இருந்து அதை பார்க்குறான் பாருங்க. அப்போது இந்த பையனுடைய இமேஜை டேமேஜ் பண்ண பார்க்குறான். இப்போ இவனுக்கு வந்து ஒரு கருணை அடிப்படையில் கூட ஒரு ஆதரவான ஒரு குரல் எங்கேயும் உருவாயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ இது நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். இது இப்படி பண்ணால் இந்த மாதிரி பசங்கள் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு இது நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தொடர் டெக்னாலஜியை சாதியை ஊக்குவிக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஏஐயில் எவ்வளோ விஷயம் வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு வந்து ட்வீட் போட்டிங்கன்னா அது இருக்குன்னு நினைக்கிறீங்க, அடுத்த நிமிஷமாக அதை தூக்குறாங்க.
ஆனால் சாதி ரீதியாக டெக்னாலஜியை பயன்படுத்தி சாதி ரீதியாக எவ்வளோ வன்முறைகளை தூண்டுற மாதிரியான ரீல்ஸ் வருது, எவ்வளோ டியூட் வருது, எவ்வளோ கருத்துக்கள், எவ்வளோ ஆபாசமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த சுஜித்துங்கிற பையனை அதாவது அந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தோம்னா அது வீட்டில் சாதாரணமாக வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அருவாக்கள் இல்லை, நமக்கு தெரியுமில்ல. அது பிரத்யேகமாக கொலை செய்வதற்காக இருக்கக்கூடிய அருவாக்கள், வாள், கத்தி, அதை வச்சுட்டு அவன் டெய்லி ரீல்ஸ் போடுறதையே அவன் பொழப்பா வச்சுருக்கான் அந்த பையன். இதை வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவும் தடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பே நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நம்ம ஒன்றிய அரசு நோக்கி எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே தூக்குறாங்களா, ஆட்டோமேட்டிக்காக கேள்வியே கேட்காம நம்மக்கிட்ட பதிலே கேட்காம நம்மளை எடுக்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் ப்ரோஹிபிட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் சூழ்நிலையை இவங்க இன்னும் உருவாக்கல. ரெண்டாவது, இவ்வளோ நாள் அவன் ரீல்ஸ் போட்டிருக்கிறான்ல, இந்த மனநிலையோட ஒரு பையன் சுற்றுறான்ல, அங்கே இருந்த லோக்கல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ அவங்க இது வந்து கண்காணிச்சு அந்த பையன் மேலே வந்து உகந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமா? கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுடைய அதிகாரம் கண்டிப்பாக அங்கே செயல்பட்டுருக்கும். கண்டிப்பாக அவங்க வீட்டில் போலீஸ் இருக்கு, அவங்களே அதை கண்டிக்கல. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நடந்த குற்றத்துக்கு அவங்க பேரண்ட்ஸை ரெஸ்பான்சிபிலின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். அவன் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு பையனாக இருந்திருக்கிறான். இவனுடைய வேல்யூவே வேறு. இவன் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய பையனாக இருந்திருக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை திறனை வந்து மேம்பட்ட ஒரு வாழ்க்கை திறனை தான் இருந்திருக்குது. எல்லா குவாலிட்டியும் இவங்ககிட்ட இருக்குது. இவன் எதிர்பார்க்குற சாதி குவாலிட்டியை தவிர மீது எல்லா குவாலிட்டியும் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த பையன் அப்படி கிடையாது. ஊரில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு உதவாக்கிற பிள்ளையாக தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவன் வந்து தன்னை பெருமையான ஒரு விஷயம், சாதின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து பெருமையாக பார்க்குறான். அப்போது இதுக்கெல்லாம் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ரொம்ப வீரியமாக செயல்படணும் தோழர். அவங்க கண்காணிக்கணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்கணும். ஆதி பெருமை பேசக்கூடியவனை நீங்கள் வந்து முளையிலேயே கிள்ளி எரியலைன்னா அது கொலையில் தான் வந்து முடியும். அப்போ நீங்கள் அவனை எந்த இடத்துல தடுக்க தவறுறீங்களோ அதுதான் இன்னொரு கிரைமுக்கு காரணமாக மாறுது. ஒமிஷன் ஆஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, கமிஷன் ஆஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. கொலை நடந்துருச்சுன்னா அது கமிஷன் ஆஃப் ஆக்ட். கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவ் மெஷரில் போலீஸ் தடுக்க வேண்டியது போலீஸுடைய கடமை. அப்படி போலீஸ் செய்ய வேண்டிய செயலை மறுக்கிறாங்கல்ல, அதுதான் பல கிரைமுக்கு வழிவகுக்குதுன்ற. காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்டு போயிட்டு ஒரு புகார் தெரிவிச்சோம்னா அதை உரிய முறையில் அவங்க அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. அது ரொம்ப லெத்தார்ஜிக்காக அவங்க அணுகிறது. இப்போ ஒரு SC/ST கிரைம் ஹானர் கில்லிங் நடந்ததுன்னா அந்த மாவட்ட ஹெட்டோடைய போலீஸை நீங்கள் ரிசைன் பண்ண வைக்கணும். எஸ்பியை ரிசைன் பண்ணுங்க. அங்கே கமிஷனர் லிமிட்டாக இருந்தால் கமிஷனரை நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபரான பண்ணுங்கள். அப்போ தான் அது அடுத்து வரவனுக்கு அங்கே ஒரு பயத்தை கொடுக்கும். அடுத்தடுத்து கிரைம் நடக்காமல் இருக்கும். ஏன்னா சிஎம்க்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அவர் தான் வந்து SC/ST உடைய ஸ்டேட் விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்மேன் அவர் தான். இப்போ அவருக்கு அந்த கூடுதல் பொறுப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறா, அங்கே இருக்கிற மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற மாவட்ட கலெக்டரை மாற்றுங்க. இப்போ இது எல்லா மாவட்டத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஆமாம், இது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது. ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு IAS ஆஃபீஸர், பேர் வேண்டாம்னு நினைக்கிறேன், நம்ம விஷயத்தை சொன்னாலும் யாருமே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவர் அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுறது, போகிறது வர்றது, அதெல்லாம் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி எல்லா கமர்ஷியல் யூடியூப் சேனல்ஸுக்கும் அது ரிலே ஆகுது. அதன் மூலமாக அந்த ஆஃபீஸர் வந்து தன்னை ஒரு தூய்மைவாதியாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற பொழுது தவறு செய்கிற IAS ஆஃபீஸர் நாங்கள் அப்படியே எடுத்து போடலாமா? நம்மளுக்கு அது உரிமை இருக்கு, அந்த உரிமை இல்லை. சரி, அப்போ சிஎம்க்கு இருக்குனாக்கா அதை நீங்கள் பண்ணுங்கள். அவர் தன்னை ஒரு தூய்மைவாதியாக காட்டிக்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குதுன்னா அதே அரசாங்கம் தவறு செய்கிற IAS ஆஃபீஸரை நீங்கள் கண்டிக்கிற வீடியோவை எடுத்து போடுங்க அல்லது மாற்றுங்க, உடனடியாக மாற்றுங்க. அப்படிங்கிறது நல்ல விஷயம். இது இந்த மீடியா பப்ளிசிட்டிக்கு வந்து எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுமே ஈல்ட் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் மெக்கானிசமே ஒர்க் ஆகாது. ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா அவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து தண்டிங்க, நடவடிக்கை எடுங்க, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது. அதுனா மீடியா மூலயமா நீங்கள் அதை வந்து பண்ணி அதை நீங்கள் வெளியில் காட்டி ஒரு அர்ஜுன் படம் மாதிரி வந்து முதல்வன் படம் மாதிரி ஒரு ஹீரோயிட்டிக்கு அவர் ட்ரை பண்ணுறாங்கல்ல. இந்த விஷயமே நீங்கள் சொன்ன பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா நீ தவறு செய்யும் போது அதை எடுத்து நம்ம போட முடியுமா, பார்க்க முடியுமா? அப்போ நீ என் வேலையில் வந்து தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை வழக்கு தான் போடுவாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா. ஸோ அதனால் ஒரு தலித் ரிலேட்டடான ஒரு க்ரைம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள், பர்டிகுலர்லி நான் ஹானர் கில்லிங்கை பற்றி சொல்கிறேன். அது நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர், போலீஸ் ஹெட் யாரோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க. ஒருத்தர் மேலே நீங்கள் எடுங்க, கீழே கிராஸ் ரூட் லெவலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்குங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்குங்க, ஹானர் கில்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்லைனை கிரியேட் பண்ணுங்கள். இதெல்லாம் நாங்கள் கொடுக்குற வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். இங்கே வந்து வலதுசாரி அரசியல் இருக்கிற வந்து முழுமையாக பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வந்து பிஜேபிக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே உருவாகிடும். அவன் நினைக்கக்கூடிய அந்த அரசியல் அஜெண்டாவை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கான சூழலை அவன் மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கிறான். எல்லா சாதி சங்கங்களுமே இப்போ வந்து என்னன்னா நமக்குன்ட்டு ஒரு குரு பூஜை உருவாக்கணும், நமக்குன்ட்டு வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கணுன்றது பேசுகிறாங்க. அப்போது இதுக்கு நீங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து எதை நோக்கி நகரும்? முழுக்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலே மாறிடும்.
இப்போ நம்ம வந்து முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு களமாகவே தமிழ்நாடு இல்லாமல் போயிடும். அப்போது பிஜேபியோட லாங் டேர்ம் கோலில் தமிழ்நாட்டில் இதுவும் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை உயிரோடு வச்சுக்கணும். இப்போ அந்த சாதி சங்கங்கள் அந்த சாதி மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. உங்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை அவங்க பேசலை, முழுக்க இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டுக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அந்த மக்கள்கிட்டே அம்பலப்படுத்தணும். இல்லைனா இது ஒரு சோஷியல் ஈகோவாக மாற்றுவாங்க தோழர். இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவன் ஒரு சோஷியல் ஈகோவாக மாற்றிட்டான்னா அடுத்தது இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், இப்போ இந்த ஜாதி மறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பிசி எம்பிசியில் இருக்கக்கூடியவங்க, தான் வீட்டில் உள்ள அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் தவறு செஞ்சாலுமே அதிகபட்சமாக அம்மாவின் மீது தான் நமக்கு அதிக பாசம் இருக்கும், அல்லது அப்பாவின் மீது இருக்கலாம். இவங்ககிட்டயுமே அந்த ஜாதிய குரூரம், அந்த ஜாதிய மனநிலை எப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதுமே அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அந்த நேரத்திலேயே அப்பா அம்மாவை கண்டிக்கக்கூடிய மனநிலைக்கு இந்த தலைமுறை மாறணும். எனக்கு இந்த தலைமுறை அதிக பேர் அந்த ஜாதிய பாகுபாடுகளை விரும்பாத ஒரு தலைமுறையாக இருக்காங்க நான் நம்புகிறேன் பெரும்பாலும் பிசிஎம்பிசியில். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே இந்த சம்பாஷணை வரும்பொழுது அவங்க உடனடியாக தலையிட்டு நான் வந்து சாதி மறுப்பாளன், எனக்கு இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுல உடன்பாடு கிடையாது, நீ பேசுகிறது தப்பு, நீ பொதுவெளியில் நீ பேசுகிறத நான் வீடியோ எடுத்து போட்டனாக்க உன்னை எஸ்சிஎஸ்டி ஆக்டில் உன்னை கைது பண்ணுவாங்க, பிஓஐயில் உன்னை கைது பண்ணுவாங்க, அப்போ சட்டப்படி தவறு இது. அப்போ நீ இப்படி பேசுனாக்கா உனக்கு மேலே பார்ப்பனருங்கிற சமூகம் அவன் தான் உயர்ந்தவனு சொல்லிட்டு இருக்கான், உன்னை அவன் அடிமைன்னு சொல்கிறான், அப்போ நீ அடிமைன்னு ஒத்துக்கிறியா? இந்த கான்வர்சேஷனை அந்த இடத்துலையே நம்ம பில்டு பண்ணணும். நம்ம பில்டு பண்ணாமல் அம்மாவை எப்படி எதிர்த்து பேசுறது, அப்பாவை எப்படி எதிர்த்து பேசுறதுனாக்கா அப்போ ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது நீங்கள் உச்சி கூட்டத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு அந்த பையன் பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவனுக்கு அந்த உளவியல் எங்கேருந்து வரும்? படிக்கிற இடத்துலேருந்து தான் வரும். படிக்கிற இடத்துல அதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து அந்த உளவியலை நம்ம உருவாக்க வேண்டிய இடத்துல அரசு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அப்போது அந்த இடத்துலையே அவனுக்கு அந்த உளவியல் வரல. இங்கே சமூகவியல்ன்ற ஒரு விஷயத்தையே படிக்காமல் அவன் எவ்வளோ ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிட்டாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஐபிஎஸ் ஆனாலும் சரி, இன்னொரு அண்ணாமலையாக உருவாகும், இல்லை இன்னொரு அன்புமணியாக தான் உருவாகும். அப்போ அவனுக்கு என்ன நீங்கள் படிக்கிற இடத்துல சொல்லிக் கொடுக்கணும்னா சாதியற்ற ஒரு சமூகமாக உருவாகிறதுக்கான எல்லா சூழலையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கான்ஸ்டியூஷனை சொல்லிக் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம கேஸ்ட்லெஸ் சொசைட்டியாக நம்மளை வந்து எப்படி கட்டமைச்சிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஸ்கூல் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், காலேஜ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் காலேஜ்லேயே பல இடங்களில் வந்து ஒரு சாதி குழுக்களாக இயங்குறது, ஸ்கூல்ஸ்குள்ளேயே வந்து கயிறு கட்டிக்கிட்டு சாதி குரூப்பான இயங்குற விஷயங்கள் இருக்குல்ல. இப்படி இருந்தால் அவன் வளர்ந்தவன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை அவன் சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் நம்ம இதை வந்து சிலபஸில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பல முற்போக்கான நடவடிக்கைகளை சாதி ஒழிப்பு விஷயத்தில் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதை தாண்டி செய்ய வேண்டிய வேறு விஷயம் என்னென்னா பேரலாக இதுக்கு எதிராக சாதி சங்கங்கள் வலிமை அடைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வந்து சாதி உரிமைகளுக்கான பேசக்கூடிய சங்கங்கள் தனி, அதை விட்டுருவோம். என் கேஸ்ட்டுக்கு நீ ஏன் இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்க மாட்டேன்ற, என் கேஸ்ட்டு ஏன் ஒன்றும் அதிகாரத்துக்கு வராமல் இருக்கிறான், ஏன் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்றன்னு சொல்லக்கூடிய சங்கங்கள் வேறு, அதை விட்டுருவோம். ஆனால் சாதி உரிமைகளை பற்றி பேசாமல் சாதி பெருமைகளை பேசக்கூடிய சங்கங்கள் இருக்குல்ல, அவங்களெல்லாம் தடை செய்யணும்னு சொல்கிறேன் நான். ஆனால் அவங்கள தடை செய்யக்கூடிய ஒரு வேலையை அரசு செஞ்சால் எதிரில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாதி சங்கங்கள் ஒன்று திரட்ட வேலையை செய்வாங்க. அப்படியே கடைகள் மொத்த பேர் கவுண்டர் போலரைசேஷன் நடக்கும். இதுக்கு என்னன்னா மக்கள் அரசியல் படுத்தலைன்னா நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை தோழர். எங்கள் தலைவர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தை நம்ம ஒரு நாள் கைப்பற்றுவோம், நம்மளுக்கு அதிகார பகிர்வு முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமானது நம்ம வாய்ஸை நம்ம மட்டுமே பேசக்கூடாது, பொது சமூகத்தை பேசவே, மக்களை போய் அரசியல் படுத்து. நீங்கள் அந்த சூழலை மாற்றிட்டேன்னா இப்போ இதில் இன்னொரு கேள்வி எழுது. நீங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய வழியை நான் சொன்னாதான் சரியாக இருக்கும், என்னுடைய வழியை உன்னால் சொல்ல முடியாது, நீ சொல்லாத, நீ ஓ வழியை வேணால் நீ சொல்லிக்க, என் வழியை நீ சொல்லாத அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உள்ளுக்குள்ளே இப்போ பரவலாக பேசுறதுக்கான சூழலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி பார்க்குறது? நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இது வயசு வருஷாவாக இருக்குது. இது எப்படி இல்லை, எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னென்னா தலித் இஷ்யூவை தலித் மட்டுமே பேசணும்னு சொல்கிறதே ஒரு வன்முறை தான். தலித் ரிலேட்டடான இஷ்யூஸு அட்ராசிட்டிஸ் நடக்குதுன்னா அதை வந்து எல்லாரும் பொது சமூகத்தை பேச வைக்கிறது தான் சக்ஸஸ். பொது சமூகத்தை பேச வைக்கணும், நான் தலித் நம்ம இஷ்யூ எடுத்து பேசணும். அப்போ அவன் பேசக்கூடிய சூழலுக்கு நீ அவனோட போயிட்டு ஒரு உரையாடல் நடத்தணும். அப்போ அதுக்கு என்ன ஒரு விஷயம்னா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை நீ யூனிட் பண்ணு, அதுதான் எங்கள் தலைவர் சொல்கிறது. அவனை நீ ஐசோலேட் பண்ணு, சனாதன சக்திகளை ஐசோலேட் பண்ணப்படணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியன் பாலிடிக்ஸ்லேருந்து இந்தியாவிலேயே நீங்கள் வந்து சனாதன சக்திகளை நீங்கள் தனிமைப்படுத்திட்டீங்கன்னா ஜனநாயக சக்தி ஐக்கியப்பட்டுரும். அவன் மைனாரிட்டி குரூப் தான், உண்மையாக வடநாட்டில் கூட வந்து அவன் மைனாரிட்டி குரூப் தான். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய வேலைனா சரியாக அரசியல் படுத்தலை. தலித் இஷ்யூஸை தலித் மட்டும் தான் பேசணும்னு சொல்கிறதுன்றதே ஒரு வன்முறை தான். நீங்கள் தலித் போலரைசேஷன் ஒன்று நடக்குதுன்னு நினச்சிக்க தோழர், கவுண்டர் நான் தலித் போலரைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ராமதாஸ் கொடுத்த ஃபார்முலா தான் அடுத்தது நம்மளுக்கு வரும். அப்போது அந்த நான் தலித் போலரைசேஷன் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை நீ யூனிட் பண்ணணும். சாதின்றது உனக்கு பெருமை கிடையாது, உன்னுடைய படிப்பு தான் உன்னுடைய பெருமை, உன்னுடைய திறமை தான் உன்னுடைய பெருமை அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கணும். இது இல்லாத ஒரு விஷயத்தை உன்னுடைய பெருமையாக நம்ப வைக்கிறான்ல, அப்போ அந்த உளவியலை உடைக்கணும்.
அது ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. கேஸ்ட்ன்றது வந்து ஏதோ வந்து நங்கநல்லூர் டி நகர் மேரியால ஒரு ஏரியாவில் இருக்குது, அங்கே போயிட்டு கொசு மருந்து அடித்து அவங்கள சாவடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றது கிடையாது. கேஸ்ட்ன்ற விஷயமே இது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சம்மந்தப்பட்டது, மனநிலையோட தொடர்புடையதாக இருக்குது. ஒரு மனநிலையத்தை மாற்றுறதுக்கு அரசு டேப்லெட் கொடுக்க முடியுமா? இந்த 3 வேளை இது ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கப்பா, இதை போட்டுக்கிட்டா நாளையிலேருந்து உனக்கு அந்த சாதி மைண்ட் செட் உனக்கு வராது, போயிடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சயின்டிஃபிக்காக இருக்கா? அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? 2000 வருஷமா சமூகத்தில் ஒரு சோஷியல் சைக்காலஜியாக மாறி போயிருக்கு. அப்போ அது நீ எப்படி மாற்றணும்னா கவுண்டர் சோஷியல் சைக்காலஜின்னு ஒன்று உருவாக்கணும். அந்த கவுண்டர் சோஷியல் சைக்காலஜின்றது வந்து சாதின்றத சொல்கிறதே நம்ம அவமானமாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ அந்த வேலையை வந்து யார் செய்யணும்னா நம்மள மாதிரியான வந்து டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான் செய்யணும். நம்மள மாதிரியான இடதுசாரி அமைப்புகள் தான் அதை பண்ணணும். அந்த வேலையை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்கிறோம். நாங்கள் வந்து தலித் போலரைசேஷனில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது கிடையாது. எங்கள் கட்சியுடைய கட்டமைப்புக்குள்ளேயே நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 6 சீட்டு வாங்குறோம்னா மேண்டேட்டரியாக நாங்கள் அதை வந்து நான் தலித்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் தலைவர் கூடுதலாக ஒரு எம்பி கேட்டது கூட எங்கள் கட்சியிலே ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க, என் கட்சியில் நான் தலித்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை நோக்கி வரணும். அவன் நம்பணும், முதல்ல நம்ம இந்த கட்சியில் இருந்தாலும் நாளைக்கு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நம்மளால் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கணும். அந்த நம்பிக்கை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா தலைவருக்கு இருக்குது. அந்த பார்வையிலேருந்து தான் நாங்கள் கூடுதலான தனித்தொகுதி கேட்குறோம். எம்பி சீட்டில் சொல்கிறேன் நான், பாராளுமன்ற தொகுதியில். இப்போது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் மற்ற அம்பேத்கர் மூமெண்ட் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அடிப்படையிலேயே நாங்கள் வந்து எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு சக்தியை ஒருங்கிணைக்கிறதுடைய வேலையை செய்கிறோம். எஸ்சிஎஸ்டி மக்களை மட்டுமே ஒருங்கிணைக்கிறது மட்டுமே எங்களுடைய இலக்கு கிடையாது. எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ஒரு உரிய ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா எங்கள் தலைவர் தான். இப்போ வரைக்கும் எங்கள் தலைவர் தான் எல்லா இஷ்யூவில் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, விசிகா வந்து இஷ்யூ ஓரியன்டில் மட்டுமே நிற்கிற கட்சி கிடையாது. அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழக்கு நடத்துறதுலேருந்து வழக்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் கட்சி ஃபாலோ பண்ணுறோம். அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு எஃப்ஐஆரில் ஸ்டார்ட் ஆகி ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அது 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் அந்த வழக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் தலைவர் அதை கண்காணிக்கிறார். அப்போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் எந்த இதுவுமே இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டுக்காக அந்த மக்களை கொண்டு போயிட்டு எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாரு, எனக்கு இத்தனை சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. விசிகாவுடைய அமைப்பு முழுக்க என்னென்னா மக்களை அரசியல்படுத்து. எங்கள் தலைவர் அதை தான் சொல்கிறாரு. நீ வந்து மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இக்னோரன்ஸை நீ போயிட்டு உன்னுடைய பிரச்சாரத்தின் மூலிமா நீக்கு, அவனை ஐக்கியப்படுத்தி கொண்டு வா. விசிகான்றது வந்து ஒரு பொதுவான அமைப்புன்றதை போயிட்டு ஒரு நான் தலித் கிட்ட போய் பேசி அவனையும் உள்ளே கொண்டு வா, அவனையும் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸாக மாற்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான ஒரு கட்சிகள் இங்கே வந்து வலிமை பெறுறது தான் பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் இங்கே வலிமை பெற முடியல. இல்லைன்னா விடுதலை விசிகா மாதிரியான அமைப்புகள் வந்து இங்கே வலிமை பெறலை அப்படின்னா இங்கே பிஜேபி போன்ற அமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுவாங்க. திமுகவுக்கு இன்னும் கூடுதலான ஒரு நெருக்கடியை உருவாக்குவாங்க. அப்போ நாங்கள் எங்கள் கட்சியுடைய அதனால தான் நாங்கள் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. விசிகானா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சியா? பாஜகவுக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு விசிகாவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு கட்டமைப்பு இருக்கா? கிடையாது. ஆனால் ஏன் அவங்க வந்து ப்ரிசைஸ்லி விசிகாவை டார்கெட் பண்ணுறாங்க? எங்கள் தலைவர் வந்து எப்படியாச்சும் ஏதாவது ஒரு அதிகாரத்தை கொடுத்து பவர் கொடுத்து நாங்கள் வந்து அமைச்சராக கையில் எடுத்துக்கிறேன்னு ஏன் பார்க்குறாங்க? என்ன எவ்வளோ ஆஃபர் பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன்னா ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். எங்கள் தலைவர் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அதில் அதுதான் அவங்களை வந்து அச்சுறுத்துது. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய வேலை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு மட்டும் அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு சொன்னோம்னா பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது. தலித் இஷ்யூவை ஐசோலேட்டட் இஷ்யூவாக பார்க்காதீங்க. இவங்களுடைய வாக்கெலாம் நம்மளுக்கு வராத போயிடும், இவங்களுடைய பிரச்சனை எடுத்து பேசலான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு சமூக மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் முதல்ல அரசியல் கட்சிகள்கிட்ட தேவை இருக்குது. சாதி சங்கங்களை முன்கூட்டியே ப்ரிவென்டிவாக அவங்க மேலே நடவடிக்கை வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப அருமையாக இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஜாதி கட்டமைப்புகள் குறித்து முடிஞ்ச அளவு நம்ம விவாதிச்சிருக்கோம். மீண்டும் இன்னொரு பேட்டியில் நம்ம இதை குறித்து இன்னும் நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு இணையேற்பு முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எல்லாம் வந்திருந்தோம். அதில் பிரியாம்பிள் நீங்கள் எல்லாருக்குமே பிரியாம்பிள் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. அதோட தலைவர் சொன்னது தான் தோழர். பிரியாமல் கொடுங்க அப்படின்னு சொன்னது கூட தலைவரோட விஷயம். தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு விஷயம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரை எல்லார் வீட்லையும் இருக்கணும். அதை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளரணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதே ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். சால்வை கலாச்சாரத்தெல்லாம் தவிர்த்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரை எல்லாருக்கும் கொடுங்கன்னார் தலைவர். அதை வந்து நான் பண்ண என் கல்யாணத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளோ பேர் மக்கள் வராங்க, சரி அதை நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது தோழர். நல்ல ஒரு சக்ஸஸ் அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழர். மீண்டும் இன்னொரு சமயத்தில் இன்னும் ஜாதியை குறித்து நிறைய நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து விவாதிப்போம். இந்த விவாதத்தில் உங்களுக்கு ஏதாவது முரண்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இல்லை ஏதாவது தவறாக எங்கேயாவது பேசியிருந்தோம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தவறை திருத்திக்கொள்ள தயாராக இருக்கிறோம். தோழர் உங்களை நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்தது நன்றி. நன்றி தோழர்.